Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வெள்ளை மலர்மிசை வேதக் கருப்பொருளாக விளங்கிடுவாய். தெள்ளு கலை தமிழ்வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய். சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு பாரதிய வித்யா பவனும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்ற காலத்தை வென்ற கவிஞன் என்கின்ற தொடரின் இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன், பேருவகை எய்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய அன்புக்குரிய ராஜ்குமார் பாரதி அவர்கள் ஊரில் இல்லை. அடுத்த முறை அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார். இந்த நிகழ்ச்சியினுடைய சட்டத்திட்டம் என்னென்னா, நான் இருக்கிறேனோ இல்லையோ ராஜ்குமார் பாரதி தொடர்ந்து இருக்கணும். அப்படி தான் அவரை வச்சு தான் அந்த நிகழ்ச்சி. ஊரில் இல்லை, அதனால் இதுக்கப்புறம் அரங்கம் கிடைக்காதுன்றதுனால ரொம்ப குறுகிய கால அவகாசத்தில் என்னுடைய நண்பர் ரங்கநாதன் அவர்களை நான் விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டேன். அவர் போன வாரம் தான் அமெரிக்காலேருந்து வந்தார். அதனால் இந்த வாரம் அமெரிக்கா கிளம்பிகிட்ருக்காரு. இந்த அவசரத்தில் என்னுடைய தொல்லை தாங்க முடியாமல் அதை பொருட்படுத்தாமல் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. உங்கள் எல்லோருடைய வளமான கரவொலியால் நம்ம அவரை வரவேற்போம். 79 நாட்கள் அமெரிக்காவில் பாரதியாரோடு பயணம் செய்துவிட்டு வெற்றிகரமாக பல இடங்களில் பாரதி நாடகத்தை நடத்தி முடித்துவிட்டு இங்கே திரும்பி வந்திருக்கிறேன். உண்மையிலேயே உபச்சாரத்துக்காக சொல்லவில்லை. உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய அன்பு, இவற்றினுடைய சக்தியை நான் அங்கங்கே அனுபவித்து கொண்டுதான் இருந்தேன். ஒவ்வொரு இடத்திலும் நான் உங்களை பற்றி பேசியிருக்கிறேன். நீங்கள் அந்த பதிவுகள் எல்லாம் வெளியே வரும்பொழுது நீங்கள் உங்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம். அது மாதிரி பல இடங்களில் அது பற்றி பேசியிருக்கிறேன். அதுவும் மயிலாப்பூரில் இருப்பது என்பது அதற்கு எவ்வளோ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பதையும் அதற்கு மகா சுவாமிகளையும் தொட்டு கொண்டு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே இன்னொருத்தர் சொல்ல முடியாது. அவர் சொல்லிட்டார் ஒரு வார்த்தை, இருந்தால் மயிலாப்பூரில் இருக்கணும் அப்படின்ட்டார். ஸோ அதெல்லாம் சொல்லி மகிழ்ந்தோம். இனிமையான பயணம்தான், கடுமையான முயற்சி. ஆனால் மக்கள் பாரதியை ரசித்தது அவ்வளோ நல்லா இருந்தது. நான் என்ன கவனித்தேன்னா, உலகத்தில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய தமிழனில் ஒவ்வொரு தமிழனுக்குள்ளும் ஏதோ ஒரு விதமாக பாரதி நுழைந்திருக்கிறான். அதனால்தான் அவர்களுக்கு இந்த நாடகத்தை ரசிக்க முடிந்தது. இந்த நாடகத்தை மக்கள் அவ்வளவு ரசித்தார்கள், வெகுவாக பாராட்டினார்கள் என்றால் அதற்கு வச்சனமோ நடிப்போ அல்ல காரணம். அவர்கள் எல்லோருள்ளும் பாரதி ஏதோ ஒரு விதத்தில் நுழைந்து குடிகொண்டிருக்கிறான் என்பதுதான் காரணம். எப்படி ஒரு மரக்கட்டையானது பற்றி கொள்கிறது, நெருப்பு பிடித்து கொள்கிறது என்றால் அதில் ஏற்கனவே நெருப்பினுடைய அம்சம் இருப்பதனால், அதுபோல ஏற்கனவே பாரதி அனைவருக்குள்ளும் நுழைந்து குடிகொண்டிருக்கின்ற காரணத்தால் தான் அவர்களால் இந்த நாடகத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடிந்தது, அதை வெகுவாக ரசிக்க முடிந்தது என்பது என்னுடைய அனுபவமாக அங்கே இருந்தது.
நீங்கள் அவர்கள் செய்த ஆரவாரம், பாரதியாருடைய கவிதைகளை கேட்டவர்கள் செய்த ஆரவாரம் எல்லாம் நல்லா இருந்தது. நிறைவாக நாங்கள் கலிஃபோர்னியாவில் சானோசேயில் இரண்டு முறை அடுத்தடுத்த நாட்கள் பாரதியார் நாடகம் நடத்தினோம். ஒரு டிக்கெட்டு கூட இல்லை, ஒரு இருக்கை கூட காலி இல்லை, ஒரு டிக்கெட் கூட கிடைக்கல. அப்படி ஒரு கூட்டம் அந்த மாதிரி இருந்தது. அந்த கடைசி 2 நிகழ்வுகளுக்கு ரங்கநாதன் அங்கே இருந்தார். ரத்னம் சாருக்காக சொல்லணும், இவர் தான் அப்பா துறை எங்கள் நாடகத்தில். அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லணும். ரமணன் ஐயாவுடைய அன்பாலையும் பாரதியாருடைய அனுகிரகத்தாலையும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு அவருக்கு தான் ஒரு பெரிய நன்றி. கிடையாது, அவ்வளோ அருமையாக நடந்தது. இதோ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம முக்கியமாக நான் கருதுவது யார் என்றால், செல்லம்மாவுடைய கடைசி தம்பியின் மகன் டாக்டர் ரத்னம் அவர்கள் அவருடைய மனைவியாரோடு வந்திருக்கிறார். எனக்கு ஒரு ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஒரு வாட்டி இதை சொல்லி நான் மகிழ்வேன். செல்லம்மாவுடைய சரிதானா கடைசி தம்பியுடைய மகன் அவர் வந்திருக்கிறார் இங்கே, டாக்டர் ரத்னசாமி. நீங்கள் ரத்னமாகவே இருப்பதுனால சாமி மறந்து போயிடுது. அதே போல் நம்முடைய பால சீனிவாசன், நாங்கள் பாலான்னே அழைச்சி அந்த சீனிவாசனே மறந்து போச்சுங்க. பால சீனிவாசன் தமிழ் தொண்டர். இன்று காலையில் ஒரு அரிய நிகழ்ச்சி பாரதியார் இல்லத்தில் நடைபெற்றது. பாரதி களஞ்சியம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தொகுதியை 500 அறிஞர்கள் எழுதிய கட்டுரைகள் அடங்கிய 5000 பக்கங்கள் கொண்ட 10 தொகுதிகள் கொண்ட ஒரு கருவூலத்தை, ஒரு களஞ்சியத்தை வர்த்தமானம் பதிப்பகம் விரைவில் வெளியிட இருக்கிறது. தொகுப்பாசிரியர் என்னுடைய இனிய நண்பர் கிருங்கை திரு சேதுபதி அவர்கள். அதனுடைய அறிமுக விழா, இன்னும் புத்தகம் வரல, அந்த நூலை பற்றிய ஒரு அறிவிப்பு விழாவுக்காக சென்றிருந்தேன். அதை மிக திறம்பட தொகுத்தார் குமார், மிக திறம்பட தொகுத்தார் பால சீனிவாசன். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு முறையும் அவர் 2 குழந்தைகளை இங்கே அழைத்து வந்து பாரதியார் பாடல்களை பாட வைப்பார். இங்கே நம்முடைய பாரதிய வித்யாபவன் இயக்குனர் திரு ராமசாமி அவர்களுக்கு குழந்தைகள் இதை பாட வேண்டும், பாரதியார் பாடல் அவர்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும். இன்றைக்கி வெறும் பாடல்களாக பாடுவார்கள். நாளை அந்த பாடல் அவர்களுக்குள் இருந்து வேலை செய்யும், தன்னுடைய வேலையை அது காட்டும் என்பதனால் அப்படி தான் நம்ம பாரதியாரை படித்தோம். அதுக்காக அந்த முயற்சி முழுக்க பால சீனிவாசன் தான் செய்வார். ஆண்டுதோறும் வானவில் பண்பாட்டு மையம் நடத்தும் பாரதி விழாவிலே வருகின்ற முற்றோதல், அதற்கு இந்த குழந்தைகளை எல்லாம் தயார் செய்து, அதில் பங்கேற்பவர்களை எல்லாம் தயார் செய்து வருவார். இதெல்லாம் என்ன சொல்கிறது, லேபர் ஆஃப் லவ்னு சொல்லிங்களா, லவ் ஆஃப் லேபர்னு சொல்லிங்களான்னு தெரியாது. அது மாதிரி எந்த இதுவும் ஆதாயமும் கிடையாது அவருக்கு. அதை செய்கிற சந்தோஷம்தான் அவருக்கு அதுக்கு வெகுமானம். அப்படி என்னுடைய அருமை நண்பர் செய்வார். அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. அவர் ஒரு நாளும் வெளியூர்லேருந்து வர்றார். வேப்பம்பட்டுன்னு ஒரு ஊர், அது எங்கே இருக்கும் மேப்பில் கூகுளில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கே திருவள்ளூர் தாண்டி தொலைஞ்சு போனால் அந்த ஊரை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி ஏதோ சொன்னார் வழி. அங்கேருந்து வர்றார். இங்கேருந்து அவர் போய் சேரும்போது 11-11:30 மணி ஆகிடும் ராத்திரி. இறங்கினோன்னே கிளம்ப வேண்டியது தான் அங்கே. அது மாதிரி ஒரு வாழ்க்கை அவர். ஆனால் இலக்கியத்தின் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம். விரைவிலே அவர் முனைவர் பட்டம் பெற இருக்கிறார். நம்முடைய வாழ்த்துக்களை அவருக்கு நம்ம தெரிவிப்போம். அவர் வழக்கறிஞராகவும் தொழில் செய்கிறார் என்பது கூடுதலான தகவல் அவருக்கும். அவர் இங்கே வந்திருப்பதும் நமக்கு மகிழ்ச்சி. சேலத்திலிருந்து எங்கள் அண்ணன் சக்திவேல் அவர்கள் வந்திருக்கிறார். அற்புதமான ரசிகர். சேலத்தில் பாரதியார் நாடகம் நடத்துவதற்கு அத்தனை உதவிகள் அவர் அமைதியாக பின்னணியிலிருந்து செய்தார். மொத்தமாக அவர் தான் செய்தார். மாதிரி பாரதியினுடைய தொண்டில் ஈடுபட்டு கடையத்தில் பாரதியாருக்கு ஒரு நிரந்தரமான உறுதியான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் சேவாலயா முரளி அவர்களும் துணைவியார் புவனா அவர்களும் வந்திருக்கிறார்கள். இளம் இயக்குனர் குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட அருமையான அரங்கம். நீங்கள் உங்களில் பலர் அல்லது சிலர்
மழைக்கு ஒதுங்கி இருக்கலாம், உங்களால் திரும்ப வெளியே போக முடியாது என்பது எனக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மட்டற்றது. இன்றைக்கும் பாரதியார் பாடல்களை நம்ம பார்ப்போம். இந்த மெட்டுக்கள் வந்து ராஜ்குமார் பாரதி வழியாக நமக்கு வழங்கப்பட்ட மெட்டுகள் தான் பெரும்பாலும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்ளுகிறேன், இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் ராஜ்குமாரை எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியுமோ பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஆவணப்படுத்துதல் என்பதை எப்படியாவது செய்யுங்கள். அதுக்கு தான் ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு இது கிடையாது, அதற்கு பிறகு இது நடக்காது. இப்போ இன்றைக்கே பாரதியாரை பற்றி சொல்லப்படுகின்ற கதைகள் ஏராளம். கண்ணதாசனை பற்றி கண்ணதாசனுக்கே தெரியாத தகவல்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது மாதிரி இருக்கு. இப்போ நாளை வருகின்ற காலகட்டத்தில் இதுதான் அவர் பாடின மெட்டு, எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரும்பாங்க. அவன் தாத்தா முந்தானத்து பிறந்தவராக இருப்பார். இந்த மாதிரி இருக்கும். ஸோ வரலாற்று தகவல்கள் எல்லாம் அப்படியே எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அடிபட்டு போகின்ற அவசர உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அவரை வச்சு எவ்வளோ செய்ய முடியுமோ நீங்கள் செய்ய, அத்தோடு ஒரு சகாப்தமே முடிஞ்சிடும். ஒரு பெரிய அம்சமே ராஜ்குமார் பாரதியோடு முடிந்துவிடும் என்கின்ற அச்சத்தினால்தான் நான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கினேன். இப்போ நம்ம அதை பதிவு செய்துக்கிட்டே போகிறோம். எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அவர் போட்ட மெட்டு, அவர் வீட்டில் புழங்கக்கூடிய மெட்டு, ராஜ்குமார் பாரதி போட்ட மெட்டு, இந்த மூன்றுக்காகவும் தான் இந்த தொடர் நிகழ்ச்சியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்கு முழு ஆதரவு கொடுத்து வரும் பாரதிய வித்யா பவனுக்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, பாரதி அன்பர்கள் எல்லோரும் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த வரலாற்று பதிவு நாளை வருகின்ற நம்முடைய பேரன் பேத்திகளுக்கு உதவும். அதுதான் நம்ம விட்டு செல்லக்கூடிய ஒரு அருமையான தடமாக அவர்களுக்கு அமையும். நான் இந்த அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த பிறகு நான் வந்தேன்னா இல்லையான்ட்டு எனக்கு சரியாக தெரியல. இந்த இரவா பகலான்னு ஒரு மயக்கம் இருக்குது. அதை பற்றி விவேக் பாரதி விமானத்திலே கவிதை எழுதி அதை கழிச்சிட்டான். நமக்கு அது இன்னும் கழிய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. இதை பார்க்கும்போது நமக்கு கவியரசர் பாட்டு தான் ஞாபகம் வருது. இது இரவா பகலான்னு ஒரு பாட்டு இருக்குது. அவர் நீ நிலவா கதிரான், நமக்குன்னே அவர் எழுதியிருக்கிற மாதிரி முடிச்சு பார்த்தா நல்ல மத்தியானம் நள்ளிரவு மாதிரி தோணுது. அது மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த மயக்கங்களை வந்து இன்னொரு மயக்கத்தால் தான் வெல்ல முடியும். பாரதியை காட்டிலும் மிகப்பெரிய மயக்கம் நமக்கு இதில் இல்லை. அது தெளிவு கொடுக்கக்கூடிய அந்த மயக்கத்தின் மூலமாக அதை நம்ம வெல்வோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை விநாயகர் நான்மணி மாலையிலிருந்து நாம் தொடங்குகிறோம். ரங்கநாதனை நான் கூப்பிட்டதுக்கு பலத்த காரணங்கள் உண்டு. ஒன்று, கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய கண்ணன் அவர். ரெண்டாவது வந்து தூர்தர்ஷனில் டிடி தமிழ் அலைவரிசைக்காக கிருஷ்ணசாமி அசோசியேட்ஸ் தயாரிப்பில் மகாகவி பாரதி என்ற ஒரு நெடுந்தொடர் 26 எபிசோடுக்கு என்னப்பா தமிழ் சொல்லு, இல்லை தெரியல, 26 நிகழ்வுகள் அது நடந்தது. அதுக்கு நான் வசனம் எழுதி அதிலும் அப்பாத்துறையாக நடித்தது மட்டும் இல்லாமல், யார் நம்ம ரங்கநாதன் நடித்தது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்களை அதில் பாடியிருக்கிறார். எல்லாம் அவருடைய சுரங் ஒலிப்பதிவு கூடம், அருமையான ஒலிப்பதிவு கூடம் இங்கே இருக்கிறது. அதில் அவர் வந்து பதிவு செய்த பாடல்கள் தான். அது அவரே கொண்டு வந்து இங்கே பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, ராஜ்குமார் இல்லாத பொழுது அவர் அதுக்காகத்தான் நான் அழைத்திருக்கிறேன். விநாயகர் நான்மணி மாலை என்பது பாண்டிச்சேரியில் பாரதியார் இருக்கும் பொழுது எழுதப்பட்டது. ஆனால் அது வெளிவந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1936-37 தான் வெளிவந்திருக்கு. கையெழுத்து பிரதியை பார்த்து அதில் பல பிரச்சனைகள் இருந்தது. எழுத்து சரியாக இல்லாமல் கவியோகி சுதானந்த பாரதியார் அவர்களும் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுமாக இருந்து சில திருத்தங்களை அதில் செய்து அப்புறம் தான் அது வெளியிட்டிருக்கு. கையெழுத்து பிரதியாக பாரதியாரோட கையெழுத்து பிரதியாக கிடச்சிது அது. ஆனால் அவர் காலம் சென்ற பிறகு 16 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அது வெளியாகிருக்கு. என்னை பொறுத்த மட்டும் விநாயகர் நான்மணி மாலை என்பது பாரதியாருடைய கவிதைகளில் வந்து கிளாசிக் என்கின்ற அந்த ரகத்தை சேர்ந்தது. அதாவது அதில் 3 பேர் இருக்காங்க. விநாயகர் இருக்கிறாரு, பாரதியாருடைய மனம் இருக்கிறது, பாரதியாரும் இருக்கார். இப்படி நீங்கள் அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது.
பாரதியும் இருக்கிறார், பாரதியாருடைய மனமும் அதில் இருக்குது. தன்னுடைய மனத்தோடு அவர் நடத்தி கொண்டிருந்த, அவருடைய பாஷையிலே சொல்லணும், சம்பாஷணைகள், ரசமான சம்பாஷணைகளுடைய ஒரு கவிதை தெரிப்பு தான் விநாயகர் நான்மணி மாலை. அப்படி ஒரு யாப்பு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அதில் விருத்தம் உண்டு, வெண்பா உண்டு, கட்டளை கலித்துறை உண்டு. இதை உட்காந்துருக்கானே விவேக் பாரதி, கட்டளை கலித்துறை உண்டு, இதெல்லாம் உண்டு. அதனுடைய சரளம், அதனுடைய ஆழம் நினைத்தே பார்க்க முடியாது. பாரதியார் கவிதைகளில் யோக சித்தி ஒரு உச்சம் என்று நாம் சொல்வோம். ஆனால் விநாயகர் நான்மணி மாலை இன்னொரு உன்னதம் என்று கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கவிதை. ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட குமார் கூட நம்ம பேசியிருந்தோம். விநாயகர்கிட்ட வேறு என்ன வரதுன்னு கேட்குறார். எதை வேணால் கேட்பார், அதட்டி கேட்பார், உரிமையோடு கேட்பார், அடித்து கேட்காத குறையாக கேட்பார். இதில் அம்மா வாங்க. ஆனால் ஒரு பெரிய ஒரு பிரேரணை மாதிரி, ஒரு டிக்ளரேஷன் மாதிரி அதில் அவர் வைக்கிறார். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். இப்படி ரெண்டு சொல்கிறார் பாருங்க. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீது உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டு, மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, இவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், துன்பம் நீங்கி இருக்க வேண்டும், அதுக்கு நீ அருள் செய்யு கேட்கலைங்க. என்னுடைய செயலால், என்னுடைய வினையால் இவர்கள் யாவரும் இடும்பை துன்பம் இடும்பை தீர்ந்து அன்புற்று இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் சொல்றாரா? எங்கிருந்து இதை சொல்றார்? ஞான ஆகாசத்து நடுவே நின்று நான் ஒரு டிக்ளரேஷன் சொல்வார். பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் இடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல் உயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். இதனை நீ திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே. நான் சொல்லுவேன், ஐ வில் மேக் எ டிக்ளரேஷன். அதுக்கு நீ ததாஸ்துன்னு சொன்னால் போதும். அங்கனே ஆகுக, சோ பி இட் என்று சொன்னால் போதும். இப்படி ஒரு வீச்சை, இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் நீங்கள் ரமணி வாங்க இங்கே வாங்க. நியூ ஜெர்சியிலிருந்து அன்பர் ரமணி அவர்கள் வந்திருக்கிறார். ஒரு முறை நீங்கள் அப்படி திரும்பி நில்லுங்க ரமணி, எழுந்து. அதாவது கிரேசி மோகனும் அவரும் உற்ற நண்பர்கள். கிரேசி கிரியேஷன்ஸ் என்பது அவரும் மோகனுமாக சேர்ந்து தொடங்கிய ஒரு அமைப்பு. அது தொடங்கி வச்சுட்டு அவர் அமெரிக்கா போயிட்டார். அங்கே போய் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்கின்ற ஒரு அருமையான நாடக குழு அவர் அமைத்து ஆண்டுதோறும் நாடகம் நடத்தி வருகிறார். நாங்கள் அங்கே போயிருந்த பொழுது எங்களுக்கு அவருடைய குழுவினருடைய நடிகர்கள் தான், அவர் தான் நடிகர்களை கொடுத்தாரு, அவர் தான் ஒலி அமைப்புகளை செய்தார், எல்லாம் செய்து 4 இடங்களில் அவருடைய குழுவினர் தான் எங்களுடைய நாடகத்தை நடத்தினார். எல்லாம் மறக்கவே முடியாத ஒரு நட்பு, பாரதி ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அருமையான பந்தம் அது அப்படின்னு. ஸோ ரமணிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள், நன்றி. இப்படி இருக்கக்கூடிய இந்த விநாயகர் நான்மணி மாலை திரும்ப திரும்ப இதை பற்றி நான் சொல்வதற்கு காரணம், அதை நீங்கள் ஆழ்ந்து படிக்காதவர்கள் எனக்காக அதை எடுத்து படிக்க வேண்டும் என்று தான் உங்களுக்கு சொல்லுவேன். அதில் எல்லாரும் பாடக்கூடிய வரிகள் இந்த கற்பக விநாயக கடவுளே போற்றி, அதிலிருந்து சில வரிகளை ரங்கநாதன் நமக்கு பாடி காண்பிப்பார். கற்பக விநாயக கடவுளே போற்றி, கற்பக விநாயக கடவுளே போற்றி, சேர்பரமோன தேவன் வாழ்க, கற்பக விநாயக கடவுளே போற்றி, சேர்பரமோன தேவன் வாழ்க,
வாரணமுகத்தான் மலர்த்தாள் வெல்க, வரணமுகத்தான் மலர்த்தாள் வெல்க, ஆரணமுகத்தான் அருட்பதம் வெல்க, படைப்புக்கு இறையவன் பண்ணவர் நாயகன், படைப்புக்கு இறையவன் பண்ணவர் நாயகன், இந்திர குரு எனது இதய தொழிர்வான், சந்திரமௌலே தலைவன் மைந்தன், கற்பக விநாயக கடவுளே போற்றி. கணபதி தாளை கருத்திடை வைப்போம், குணமதில் பலவாம் கூற கேளீர். கணபதி தாளை கருத்திடை வைப்போம், குணமதில் பலவாம் கூற கேளீர். உட்செவி திறக்கும் அகக்கண் ஒளி தரும், அக்கினி தோன்றும் காண்மை வலியுறும், திக்கெல்லாம் வென்று ஜெய கொடி நாட்டலாம், கட்செவி தன்னை கையிலே எடுக்கலாம், கட்செவி தன்னை கையிலே எடுக்கலாம். விடத்தையும் நோவையும் வெம்பகையதனையும் துச்சமென்றெண்ணி துயரிலாது இங்கு, விடத்தையும் நோவையும் வெம்பகையதனையும் துச்சமென்றெண்ணி துயரிலாது இங்கு, நிச்சலும் வாழ்ந்து நிலை பெற்று ஓங்கலாம், அச்சம் தீரும் அமுதம் விளையும், வித்தை வளரும் வேள்வி ஓங்கும், அமரத்தன்மை எய்தவும் இங்கு நாம் பெறலாம், இகுதுணர்வீரே இகுதுணர்வீரே இகுதுணர்வீரே. இந்த விநாயகரை பணிந்தால் என்ன நன்மைகள் நமக்கு நேரும் என்று ஒரு பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறார் பாரதியார். 12 பெரும் நன்மைகளை சொல்லுகிறார். அதிலே நிறைவாக அமரநிலை எய்தலாம் என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி என்று ஒரு பாடல் பாரதியார் பாடியிருப்பார். அதில் படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பயன்கள் சொல்வார், பக்தியினால் வரக்கூடிய பயன்கள். இதை ஒப்பீடுகளுக்கு உதவும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பட்டியல். அதாவது அபிராமி அம்மை பதிகத்தில் வருதில்ல குறையாத கல்வியும், அதை வச்சு இதில் ஒப்பிடலாம். இந்த மாதிரி பல ஸ்துதி மாதிரி சொல்லியிருப்பார்கள். அதை வச்சு பாரதியார் பாட்டோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது சுவாரஸ்யமாக சில குறிப்புகள் நமக்கு கிடைக்கும். அவர் எதை நன்மைன்னு நினைக்கிறாருங்கிறத இப்போ ஆண்மை வலியுறும் அப்படின்னா அச்சம் தீரும், இதை யாரும் சொல்கிறது இல்லை. அதுதான் அந்த காலகட்டத்தில் அந்த வாழ்ந்திருக்காருல அந்த பாதிப்பை அதில் நம்ம பார்க்கலாம். காவியா வந்தாங்களா? ஓ சரி. அடுத்து ஒரு அருமையான பாடல். பாரதியார் இந்த பாடலை பாடி பல அன்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். பாரத சமுதாயம் வாழ்கவே இந்த பாட்டு. இதில் என்ன ஒரு இதுனா, இந்த பாரதியாரை பற்றின குறிப்புகள் படிக்கும் பொழுது இது இப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இருக்காது. அந்த தேதி பார்த்தீங்கன்னா முரணாக இருக்கும். இல்லையே இங்கே தான் இயற்றினார், இது 1910ம்பாங்க, சில பேர் 12ம்பாங்க, சில பேர் 20ம்பாங்க. அந்த பிரச்சனை மயக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன், சுவாரஸ்யமான காரணம். அவர் ஒவ்வொரு முறை பாடும் பொழுதும் அப்போதுதான் அந்த பாடல் பிறந்த மாதிரி பாடுவாராம். ஒவ்வொரு முறை பாடும் பொழுதும் அப்போதுதான் அந்த பாடல் பிறந்த மாதிரி அவர் பாடுவார், அந்த பாவனையில் பாடுவார். எந்த ஊற்றுக்குள் அவர் மூழ்கி முத்தை எடுத்து கொடுத்தாரோ
அதே போல் ஒவ்வொரு முறை பாடும் பொழுதும் அதே ஊற்றில் மூழ்கி வெளிவந்தவர் போல ஒரு பரவச நிலையில் அவர் பாடுவார் என்று அவர் பாட கேட்டவர்கள் நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே தான் நம்ம அந்த தேதிகளில் சில சமயம் பிரச்சனையாகும். நமக்கு ரொம்ப ஆதாரம்னு பார்த்தோம்னா சீனி விஸ்வநாதன் ஐயா என்ன தேதி சொல்லியிருக்காரோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும். எங்கே அவருக்கு குழப்பம் இருக்கோ அங்கே அவர் போடவே மாட்டார். இந்த தேதி வந்து அதில் தேதியில் ஒரு சின்ன மயக்கம் இருந்தால் கூட அதை அவர் ஏற்றுக்க மாட்டார். இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு விட்டுடுவார். அது மாதிரி 1922 தான் இது அச்சில் வெளி வந்திருக்குன்றது ஆச்சரியமாக இருக்குது. பாரதிய ஆசிரம பதிப்பு ஹரிஹர சர்மா ஆரம்பித்தது. அப்போது சுதேச கீதங்கள் முதல் பாகம் 1922 அதில் வெளிவந்திருக்கு. இது வந்து பாரதியாருடைய கையெழுத்தில் இந்த பாட்டு வந்து அவருடைய தம்பி மானாமதுரையில் வாழ்ந்த விஸ்வநாதன் அவர்களிடம் இருந்தது. சி விஸ்வநாதன் அவர்களிடம் இருந்தது. அவரிடமிருந்து நம்ம சீனி விஸ்வநாதன் ஐயா அதை பெற்று தமிழ் பல்கலைக்கழக பதிப்புக்காக அதை வழங்கினார். இதெல்லாம் வரலாற்று தகவல் நமக்கு. இதில் அருமையான குறிப்புகள் வச்சுருக்கார். இந்த கையெழுத்து பிரதியில் சங்கராபரண மேளம் எழுதியிருக்கார் பாரதியார். பியாக் பிராக்கெட்டில் பெஹாக் ராகம், திஸ்ர ஏக தாளம், தக்கிட்ட தக்கிட்ட என்ற கதியில் பாட வேண்டும் என்று விரும்பினாராம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமாம், பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படி வச்சிருக்கார் அவர். அதுக்கு ஸ்வர வரிசையை கொடுத்துருக்கார். ஒரு சரணத்துக்கும் ஸ்வர வரிசை கொடுத்துருக்கார் பாரதியார். அது மாதிரி இருக்கு. இதோ இந்த திருவல்லிக்கேணி கடற்கரையில் இது பாடியிருக்கார். பல முறை இந்த பாட்டை பாடியிருக்கார். எல்லாரும் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பாடிட்டாரான்னு கேட்டு வருவாங்க. நம்ம ட்ராமாலே அப்படி தான் வரும். அதுக்காக காத்திருப்பாங்க. அப்போல்லாம் தவறாமல் இந்த பாட்டை அவர் பாடியிருக்கார். இந்த பாட்டை முதல்ல வந்து இந்த குழந்தை வந்திருக்கு, காவ்யா, பி காவ்யா. அதை வந்து பாடட்டும், அதற்கு பிறகு அதை பற்றி பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவ்யா. நான் பிஎஸ் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முதுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முதுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முதுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் நிறம், எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் ஓர் நிலை, எல்லாரும் ஓர் வினை, எல்லாரும் இந்திய மன்னர், எல்லாரும் ஓர் நிலை, எல்லாரும் ஓர் நிலை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர், ஆமாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்,
பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. இந்த பாட்டில் ஒரு வரலாறு இருக்குன்னா முழுக்க பாடலை நீங்கள் இது பாடுறீங்களா? இனி ஒரு விதி செய்வோம். இந்த நாடும் காப்போம், தனி ஒருவனு குணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம், தனி ஒருவனு குணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள், நாம் எல்லோரும் இந்திய மக்கள். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 2-3 விதமாக தகவல் இருக்குது. ஆனால் நான் படித்த அளவில் இந்த இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒருவனு குணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு அவர் பாடினது எத்திராஜ் சுரேந்திரநாத் ஆரியான்னு அவருடைய நண்பர். அவரும் பாரதியமாக சேர்ந்து சென்னை, காஞ்சிபுரம், இந்த திருவள்ளூர், இது மாதிரி இடத்துல 9 இடங்களில் கனல் தெரிக்கும் சொற்பொழிவுகள் நடத்தியிருக்காங்க. அப்போது வரால் மீனுக்கும் மீசை இருக்கிறது, உங்களுக்கும் மீசை இருக்கிறது, வித்தியாசம் வேண்டாமான்னு எத்திராஜ் சுரேந்திரநாத் ஆரியாவுடைய அப்படி தான் அவர் உசுப்பி விடுவார் ஜனங்களை பேசி. அப்படி ஆனால் அவர் சிறையில் ரொம்ப அவஸ்தைப்பட்டு பல கொடுமைக்கு, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு எல்லாம் இழந்து வறுமை நிலை அடைந்து அந்த நேரத்தில் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறார் ஆரியா. மீண்டும் பாரதியாரை சந்திக்கும்போது இந்த மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டேன் நான். ஏண்டா அப்படின்னா வறுமை, எனக்கு சாப்பிட இல்லாத போச்சுன்னு. அப்போ இதை பாடினதாக குறிப்பு இருக்கு, நான் படிச்சிருக்கேன். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று அப்போ அவர் சொன்னதாக ஒரு குறிப்பு ஆத்தன்டிக்காக நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் விட அதாவது இங்கே இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் பாரு வள்ளுவர். பிச்சை எடுத்து தான், இது சரியாக மொழிபெயர்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? பிச்சை எடுத்து தான் ஒருத்தவங்க உயிர் வாழணும்னா லெட் தட் லார்ட் கோ டு ஹெல்னு அர்த்தம். பறந்து கெடுக உலகியற்றியான், அப்படி அந்த பரம்பரையில் வந்தவர் தானே. அதனால் இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். ஒரு மனிதனுக்கு இங்கே சோறு இல்லைன்னா இந்த உலகம் இருப்பதற்கு லாயக்கற்றது. இந்த உலகத்தில் நாம் இருக்க லாயக்கற்றதுன்னு சொல்லலை, இந்த உலகம் சுழல்வதற்கே லாயக்கற்றது அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு எண்ண வீச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னொரு சரணம் இருக்கு. எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான், எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும்னர். எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம் ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும்னு பிரகடனம் பண்றார். விவேகானந்தர் ஆசைப்பட்ட கண்ட கனவு இதுதான். விஸ்வகுருவாக நம்முடைய பாரத தேசம் தான் விஸ்வகுருவாக உயர வேண்டும் சொன்னார். அதை அன்றைக்கே சொல்லியிருக்கார். எல்லோரும் அமர நிலை எய்தும் நன்முறையை, இம்மார்டாலிட்டி ஷால் பி அச்சீவ்ட் பை எவ்ரி இண்டிவிஜுவல், அதற்குண்டான வழிமுறையை இந்த தேசம்தான் கொடுக்குன்ட்டு அன்றைக்கி அவர் பாடியிருக்காருன்னா அது எப்பேற்பட்ட ஒரு இது பாருங்க. இது எப்போ பாடியிருப்பாரோ யாருக்கு தெரியும். 22 வெளியே வந்திருக்கு. இங்கேயே இந்த கடற்கரையிலே பாடியிருக்காருன்னா இது 1906 8 பாடின பாட்டு. 1906 8 இவருடைய ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ஐயர் வெளியிட்ட
சுதேச கீதங்கள் 6 பாட்டில் இதுவும் ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன், 4 பாட்டில் இதுவும் ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி இது வெளிவந்திருக்கு. ஸோ அருமையான அந்த பாடல் நம்ம பார்த்தோம். எல்லாரும் வந்து கடவுளுக்கு சுப்பிரபாதம் பாடுவாங்க. இது ஒரு அருமையான நிகழ்ச்சிங்க. புதுச்சேரியில் பாரதியார் இருக்கும் பொழுது காலையில் குவளைக்கண்ணன் வந்துடுவார். அவர் வருது நல்லது தான், பாரதியாருக்கு அணுக்க தொண்டர், ஆனால் பிடிவாதமாக பாடுவார். அதுதான் செல்லம்மாவுக்கு தாங்காது. இப்படி கர்ண கடூரமாக படி தீரணுமா அப்படின்ட்டு பாடுவார். 2 பேருமா சேர்ந்து ஒரு மடுவுக்கு போய் குளிச்சுட்டு, ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு மடுவுக்கு போய் குளிச்சுட்டு வருவாங்க. இதுதான் வழக்கம். ஒரு நாள் வந்து கோழைக்கண்ணன் காலையில் வரல, அதிகாலையில் வரல. அவர் வரலன்னு இவர் அவர் வீட்டுக்கு போயிட்டார், கோழைக்கண்ணன் வீட்டுக்கு போயிட்டார். அது ஆச்சரியம் அவங்களுக்கு, இன்னொன்று இவர் வந்துட்டார் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா இருக்காங்க, கோழைக்கண்ணனுடைய அம்மா இருக்காங்க. இதாம்மா பாரதியார் அப்படி சொல்லி அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஓ என்ன பண்ணுறார் இவர், என்ன பண்ணுறாரு எப்படி சொல்கிறது நம்மளை பற்றி அப்படின்னு மாதிரி பாட்டெல்லாம் பாடுவார், எழுதுவார். அப்படியா? அவர் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் வருமா அவருக்கு? அந்தம்மா வைஷ்ணவரில் நான் கேட்குறேன், வருமா அவருன்னா எல்லாம் வருமா அப்படின்ட்டு சொல்லி சமாளிக்கிறார் அவர். என்னடா சொன்னவங்க அம்மா அப்படின்னா, இல்லை விஷ்ணு மேலே ஆழ்வாரெல்லாம் பாடியிருக்கிறது 4000 திவ்ய. 4000 தானே, நான் 6000 எழுதுகிறேன் பாருனார். அப்படின்னா உடனே 6000 சும்மா இருந்துச்சாமி, 4000 பாட்டுன்னு அதெல்லாம் என்னடா அப்படி சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தது தான், எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தனாக வந்தேன் நாட்டில்னு. அது 66 பாட்டு. அதுக்கப்புறம் ஏனோ வரல, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அதனால் வரல. ஆனால் கண்ணன் பாட்டு இருக்கிற ஒரு வரியும் ஆழ்வார்கள் பாட்டுக்கு சமானம்தான். அப்போது உனக்கு திருப்பள்ளி எழுச்சி வருமோடான்னு கேட்டிருக்காங்க அந்த அம்மா. இருமா நீ சும்மா தொணங்கிறது காலங்கார்த்தாலன்ட்டு ஒரு கூட்டு போயிருக்காரு. உங்கள் அம்மா என்னமோ சொன்னார்டா, அது என்ன திருப்பள்ளி எழுச்சின்னா, ஆண்டவனை வந்து எழுப்புறதுக்காக பாடுற பாட்டு, அடியார்கள் பாடியிருக்கக்கூடிய பாட்டுன்னு கண்ணன் கோழைக்கண்ணன் அவருக்கு சொல்கிறார். ஆண்டவனை எழுப்புறதா, அது எப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அவரே சரி, நமக்குள்ள ஆண்டவன் என்கின்ற தன்மை உறங்கி கொண்டு இருக்கிறது, அதனால் அதை எழுப்பணுன்றதுக்காக பாடுவது தான் சுப்பிரபாதம், திருப்பள்ளி எழுச்சி. நடந்து போயிட்டு இருக்கும் போதுங்க, இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவன் இருக்கட்டண்டா, இன்னைக்கு தூங்கி கிடப்பது நம்முடைய நாடு, பாரத மாதா வந்து தூங்கிக்கிட்டு இருக்காடா, அவளை நம்ம எழுப்புவோம் சொல்லிட்டு நடக்கும் பொழுது பாடின பாட்டு தான் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி. இது 1910ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கர்மயோகி பத்திரிகையில் வெளியாகி, இதனுடைய பிரசுரம் வந்து 1914 பாரத மாதா மணிவாசகம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வெளிவந்தது, அதில் வெளியாகி அப்புறம் 1919 நாட்டுப்பாட்டு என்கிற தொகுதியிலையும் வெளியாயிருக்கு. பாரதியார் உயிரோடு இருக்கும் பொழுதே 3 முறை பிரசுரமான சிறப்பு இந்த பாடலுக்கு உண்டு. இதனுடைய ஆரம்பமே வந்து அந்த கவிஞனுடைய மதர்ப்பை பார்க்கலாம். இப்போது ஒரு நாள் விடிந்தது அப்படின்னா, நீங்கள் ரிக்வேதத்தில் வைகறை பொழுதினுடைய வர்ணனை வருது, நீங்கள் படிச்சுப்பாரு. நான் சிலது மொழிபெயர்த்து போட்டிருக்கேன். இந்த வைகறை பொழுது விடியல்ங்கிறது எப்படி தொடங்குகிறது, அதை வந்து ரிஷிகள் வந்து மயங்கி பாடுவார்கள். இந்த இருளின் முடிவு, ஒளியின் தொடக்கம், அந்த புள்ளி எது என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியலையா. அறியாமையின் முடிவு எது, அறிவினுடைய விழிப்பு எது என்று கை வைத்து அந்த தருணத்தை நம்மால் சொல்ல முடியவில்லை அப்படின்னு வியந்து ரிஷிகள் பாடுவார்கள். ஆனால் இந்த விடிஞ்சிருக்க, இப்போ இந்த விடியல் எதனால் தெரியுமா நேர்ந்தது அப்படின்னு பாரதியார் மாதிரி யாரும் சொன்னதில்லை. பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால். இட் இஸ் அவுட் ஆஃப் மை ப்ராவஸ். அந்த யாம் வந்து ராயல் வி, எல்லாரையும் சேர்த்துக்கல. யாம் செய்த தவத்தால். இட் இஸ் டியூ டு தி ஷியர் ப்ராவஸ் ஆஃப் மை பெனன்ஸ் தட் இட் ஹஸ் டான்ட் டுடே. தி டே ஹஸ் டான்ட் டுடே. எங்கேயாவது ஒரு தாட் வேற எந்த இலக்கியத்திலேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? இப்படி பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால், எங்கேயே முடிஞ்சு போச்சு கவிதை, இதுக்கு மேலே என்ன பாடுவான் அப்படிங்கிற மாதிரி.
ஹவ் irresponsible யூ ஹேவ் பீன் அப்படின்னு பாரத மாதாவை சொல்கிறார். தூங்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு. ஆண்டாள் வந்து தோழிகளை சொல்கிறாங்க, இப்போ போய் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இல்லையா. இறைவா நீ என்னை மறந்து தூங்குறிய எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பாரத மாதாவும் வந்து தூங்கியிருக்கேன்னு தட்டி எழுப்புகிறார். 2 வரி பாடுங்களேன் நீங்கள். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால், பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால், புன்மயிருட்கணம் போயின யாவும் எழுபசும் பொற்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இரவி, தொழுதுன்னை வாழ்த்தி வணங்குதற்கிங்கு உன் தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்து நிற்கின்றோம், விழுதுயில்கின்றனை இன்னும் எம் தாயே வியப்பிது காண் பள்ளி எழுந்தருளாயே. எழுந்து விளங்கியது அறிவு எனும் இரவி. அதாவது அந்த ரிஷிகளின் பரம்பரையில் வந்தவன் ஞானத்தையும் சூரியனையும் ஒன்றாக காண்றான். சூரியனுடைய ஒளியும் மனதிலே எழுகின்ற ஞானத்தின் கீற்றும் ஒன்றுதான் என்பது பார்க்குறான். இதுதான் வந்து நம்முடைய பண்டைய பாரத கொள்கை. ரிக்வேதத்தில் சரஸ்வதி சூக்தம், அது சரஸ்வதி என்கின்ற தேவியை பற்றியா நதியை பற்றியான்னா 2ஐயும் பற்றி தான். அப்படிதான் இருக்கும் அந்த சூக்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒளியை பாடுவோம்னா, ஒளினா எது ஒளியை பாடுவோம்? நம்ம ஞானத்தை தான் பாடுகிறோம். அதுதான் நம்ம இப்போ கற்பூர தட்டு ஏற்றும்போது எந்த ஒளி அது? நம்முடைய ஆன்ம ஜோதி தான். அதனுடைய பிரதிநிதியாகத்தான் நம்ம கற்பூரம். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கண்ணு முடிப்பாங்க. நம்ம பார்த்துருக்கீங்களா? பாருங்கடான்னு சொல்லி அர்ச்சகர் காட்டும் பொழுது ஆஹா நம்ம பரவசமாக கண்ணு மூடின்றோம். அப்போ தான் பார்க்கணும். இட் ரெப்ரசன்ட்ஸ் த லைட் ஆஃப் அவர் சோல். அதுக்காக அந்த மாதிரி ஒரு அருமையான பாட்டு. எதற்காக இந்த பாட்டை இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கோம்னா, இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த பாட்டை ஒரு முறை படிக்கணும். அப்போ தான் அது புரியும். இதில் பாருங்கள், ஒரு இடத்துல சொல்கிறார், எங்கேயாவது குழந்தைங்க எழுப்பி அம்மா தூங்கிட்டு இருப்பாளா பார்த்துருக்கியா நீ அப்படின்னு கேட்குறாரு. தூங்குற குழந்தைய அம்மா தான் வந்து எழுப்பா. கண்ணா டைம் ஆயிடுச்சுரா, போகணுண்டா, எழுந்துக்கணும். மதலையர் எழுப்பவும் தாய் துயில்வாயோ. ஏன்னா குழந்தைய வந்து எழுப்புறதுக்கு நீ தூங்கிட்டு இருக்கே, இது எங்கேயாவது உண்டா? மாநிலம் பெற்றவள் துணராயோ. இந்த உலகத்தையோ குழந்தைகளா நீ பெற்று போட்டிருக்க, உனக்கு எப்படா தெரியாமல் போச்சு? தூங்கிட்டு இருக்கியே பாரத மாதா, எழுந்துரு அப்படின்னு. இதமுறை வந்து எம்மை ஆண்டருள் செய்வாய், இன்றவளே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு அந்த பாடல் முடியும். இந்த பாட்டு கோழைக்கண்ணன் வீட்டிலிருந்து குளிக்க போன மடுவரை நடக்கும் பொழுது வந்த பாட்டுனா நம்ப முடியுதா? எப்பேற்பட்ட ஒரு கவிஞன். அவனுடைய வரிகளுடைய அமரத்தன்மையை நம்ம இன்றைக்கும் உணர்றோம். 150 ஆண்டுகளுக்கு கழித்து இந்த பாட்டை நம்ம பாரதிய வித்யா பவனில் ஒரு நிகழ்ச்சியில் பாடிட்டுருக்கோம். அதனால் இன்னொரு முறை இந்த கரவொலி கோழைக்கண்ணனுடைய தாயாருக்கு போய் சேர வேண்டும். அடுத்த பாட்டு இந்த பொழுது புலர்ந்தது யாம் செய்தவத்தால், இந்த தூர்தர்ஷனில் வெளிவந்த அந்த சீரியல்லையும் இந்த காட்சியை வச்சுருக்கோம். ஒய்ஜி மகேந்திரன் தான் அதில் கோழைக்கண்ணனாக வந்தார். அவருக்கு அவங்க சம்பந்தி தான் அவங்க அம்மாவை நடித்தாங்க. அதில் நல்லா இருக்கும் அந்த காட்சி. 4000 நான் 6000 படிதே சும்மா இருங்க அப்படின்ட்டுவார் மகேந்திரன். அவருடைய இது 6000 சும்மா இருங்க அப்படின்ட்டுவார். அந்த மாதிரி அடுத்த பாட்டு நம்ம டாக்டர் ரத்னசாமி அவருடைய ஊரில் நிகழ்ந்த பாட்டு, கடையத்தில் நிகழ்ந்த பாட்டு, காக்கை சிறகினிலே. இதை வந்து செல்லம்மா வந்து பதிவு செய்யலைன்னு நமக்கு இது தெரியாது.
இவ்வளோ ஒரு பெரிய இந்த வரலாற்று உண்மை நமக்கு தெரியாமல் போயிருப்போம். செல்லம்மா வாழ்க. அப்பாத்துரை வந்து பாரதியார் மனசு சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு எல்லாமே இல்லை, ஒரு சல்லி காசு இல்லாமல் வந்து நிற்கிறார். கடலூர் ஜெயிலேருந்து விடுதலையாகி அப்புறம் அவர் சென்னை வழியாக வந்து கடையத்துக்கு வந்து சேர்றார். ஒரு இருள் மிகுந்த ஒரு நேரம், அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரியே இருந்தது அவர் கடையத்துக்கு வந்து சேர்ந்த நேரம். இதே கடையத்தில் 1897ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அவருடைய திருமணத்தில் 4 நாள் கல்யாணம், 3 கல்யாணம் 4 நாட்கள் இப்படி விமர்சையாக நடந்த காலம் ஒன்று உண்டு. அதுக்கு பிறகு இப்போ அவர் ஜெயிலேருந்து மீண்டு வந்து கடையத்துக்கு வரும்பொழுது ஒன்றுமில்லாமல் உடைஞ்சு போன ஒரு மனிதராக, நோயுற்ற ஒரு மனிதராக அங்கே வந்து சேர்றார். அவர் மனசு சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக அவருடைய மைத்துனர் அப்பாத்துரை வந்து இப்படி கல்யாணி முன் கோயில் வரைக்கும் போயிட்டு வாயே அப்படிம்பாரு. அந்த வசனத்தை ரொம்ப அழகாக ரங்கா நம்ம நாடகத்தில் நடிச்சு தான். கல்யாணி அம்மன் கோவில் உனக்கு ரொம்ப பிடிச்ச இடமாச்சே, நீ தினமும் காலார போனியானா கவிதையோடு தான் திரும்பி வருவேன் அப்படின்னாரு. நாம சங்கீர்த்தனம் அப்புறம் தினமும் இந்த பக்கமாக தான் நாம சங்கீர்த்தனம் பாடிட்டு போவா, நீயும் அவளோட கலந்துக்கலாமே. ஆனால் நான் இப்போ உடம்பை பார்த்துக்கோ, நீ உடம்பு நல்லா தேறி வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி அப்பாத்துறையாக இருந்து அவர் சொல்வார். இதுதான் அப்பாத்துறை சொன்னது. அப்படியே அந்த நகர சங்கீர்த்தனம் போகுது, அது கூட இவரும் பாரதியாரும் போகிறார். ப்ளஸ் அமைதியாக இருப்பார். அமைதியாக பாரதியார் இருந்தார்ன்ற ஒரு அதுவே நமக்கு திடுக்கிடு செய்தியார். ஒரு முறை இவர் வந்து மாறு வேஷத்தில் போயிடுறார் தெரியுமா. நாகைன்னு ஒரு ஊர் இருக்குது, நாகப்பட்டினம் இல்லை, நாகைன்னு ஒரு ஊருக்கு நாகை பார்ப்பான்னு எழுதியிருக்காரு, கவிதையில் எழுதியிருக்காரு. அவன் கேட்டான்ட்டு உபநிஷத்தை மொழிபெயர்த்து கொடுத்தேன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அந்த ஊருக்கு இவர் போயிடுறாரு பாண்டிச்சேரியிலேருந்து இருக்கும் பொழுது, யாருக்கும் தெரியாமல். எப்படி போகிறாருன்னா முழுசாக மொட்டை அடித்து மீசையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். அங்கே போய் நிற்கும்போது அவங்களுக்கு அடையாளம் தெரியல, அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கானே, அவருக்கு யாரு என்னடா என்னையே தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து செல்லம்மாவுக்கு இந்த செய்தி தெரியும் போது பதச்சு போகிறார். இங்கே ஒன்றும் பதறாதே, அவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் வெளிப்பற்ற மாட்டார், மாட்டிக்க மாட்டார். ஐயோ நீ அவரால் வந்து எவனாவது ஒருத்தன் பாடினான்னா திருப்பி பாடிடுவார், அப்போ சிக்கிப்பார் அவரால் பாடாமல் இருக்க முடியாது அப்படின்றார். நீ காத்தால் கூட குமார்கிட்ட சொல்லியிருந்தேன், பி ஸ்ரீ ஆச்சாரியா என்கிட்ட சொல்லுவார், இதே எங்கள் பெரியப்பாவும் எனக்கு சொல்லியிருக்கார், அவனுக்கு பாடாமல் கவிதை சொல்ல தெரியாது, ஆடாமல் பாட தெரியாதுன்னு. அவன் பாடி நேராக கேட்டவங்க சொன்ன வார்த்தை, அவனுக்கு பாடாமல் கவிதை சொல்ல தெரியாது, ஆடாமல் பாட தெரியாது அப்படி. ஆனால் அமைதியாக இருந்திருக்காரு. ஒரு சம்பிரதாய பஜனையில் வரக்கூடிய பாடலை இந்த பாகவதர் பாடிட்டு வர்றார். கோவிந்த கிருஷ்ண பாகி எது வீரா, ராஜகோபால கிருஷ்ண பாகி எது வீரா அப்படிங்கிற பாட்டு. அது பாடும்போது அவருக்கு தொண்டை கட்டி போய் அந்த பாகவதர் வந்து பக்கத்தில் இருக்கும்போது இவர் கொஞ்சம் சேர்த்து கிண்டலாக சேர்த்து சொல்லிட்டார், நீ ஏதோ பாட்டெல்லாம் கட்டுவியாமே, அடுத்த வாரம் வரும்போது ஒரு பாட்டு கட்டின்னு வரியா, நீ என்னமோ ஆசுகவின்றாளே அப்படின்னு இருக்கார். அப்போது பாரதியார் சொன்னாராம், இன்றைக்கி சொல்லி அடுத்த வாரம் பாட்டை கட்டின்றவனுக்கு பேர் ஆசுகவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிந்த கிருஷ்ண பாகி மெட்டில் அங்கேயே பாடினாராம். அதுதான் காக்கை சிறகினிலே நந்தலாலா. அதாவது வேதங்களிலும் உபனிஷத்திலும் மிக உயர்த்தி சொல்லப்படுகின்ற பிரம்ம சாட்சா்காரம் என்கின்ற வார்த்தையில் சிக்காத நிலையை இவ்வளவு எளிய தமிழில் ஒருத்தன் பாட முடியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் நோ லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜ் ஹேஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் என்பார் என் குருநாதர். ஆனால் பாரதி ஹாஸ் டிஃபைடு தட் ஸ்டேட்மெண்ட். இங்கே அவனுடைய அனுபவம் வார்த்தையாக, அந்த வார்த்தை நமக்கு அனுபவமாக அல்லவா விளைந்திருக்கிறது. காக்கை சிறகினிலே பாட்டு அப்பேற்பட்ட பாட்டு. கடவுளை காண முடியுமா? முடியும். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. எப்போ தீயில விரலை வச்சா, இப்போ நம்முடைய கண்ணனை வந்து தொட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்முடைய கற்பனை என்ன? தன்னென்று இருந்ததடி, பாரதியார் பாட்டிலே வருது, தன்னென்று இருந்ததடிங்கிறார், குளுமையாக இருக்குன்ட்டு. ஆனால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா, தீக்குள்ள விரலை வச்சா அந்த அப்படியே குளுமையாக இருக்கக்கூடிய கண்ணன் மீனியை தொட்ட மாதிரி அந்த அனுபவம் கிடைக்குமா?
எப்படி அது சாத்தியம்? சாத்தியம். எல்லா இடத்திலும் நீ அவனை பார்க்க முடியுமானால், அதாவது எதை நீ தாழ்ந்தது என்று நினைப்பாயோ, காக்கையை எவனாவது ரசிச்சிருக்கானா கொஞ்சம் சொல்லுங்க. காவென்று கத்திடும் காக்கை, எந்தன் கண்ணுக்கு இனிய கருநிற காக்கை. எவனாவது பாடியிருக்கானா உலகத்தில்? காக்கையை இப்படி புகழ்ந்திருக்கானா? எங்கள் தான் பாடியிருப்போம். காவென்று கத்திடும் காக்கை, என்றன் கண்ணுக்கு இனிய கருநிற காக்கை. கண்ணுக்கு இனிய கருநிறம், எவ்வளோ அப்ஜெக்டிவ் போடுறான் பார் காக்கைக்கு. அந்த காக்கை சிறகினிலே நீ அவனை பார்க்க முடியுமானால், எத்தனையோ விதவிதமான மரங்கள் இருக்குல்ல, அந்த மரங்களில் எல்லாம் அவனுடைய அந்த பச்சை நிறம்னா என்ன? ஷாமளம் தான், ஷாமள நிறம் சொல்கிறோம். அதை நீ பார்க்க முடியுமானா, எந்த ஒலியிலும் அவனுடைய கீதத்தை நீ கேட்க முடியுமானா, அது பாரதி தான் சொன்ன. மண்ணுலகத்து நல் ஓசைகள் காற்றெனும் வானவன் கொண்டு வந்தான், பண்ணில் இசைத்து இவ்வொலிகள் அனைத்தையும் பாடி மகிழ்ந்திடுவோம். எப்பேற்பட்ட ஒலிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீதி கதவை அடைப்பதும் கீழ்த்திசை விம்மிடும் சங்கொலியும், வாதுகள் செய்திடும் மாந்தர் குரலும் மழலை அழும் குரலும், எதெது கொண்டு வருகுது காற்றிவை எண்ணில் அகப்படுமோ, சீத கதிர்மதி மேற்சென்று பாய்ந்தங்கு தேன் உண்ணுவாய் மனமே. ஒரே சந்தம் தாங்க. அது சொல்லும்போது எப்படி மாறுது பாருங்க. வீதி கதவை அடைப்பதும் கீழ்த்திசை விம்மிடும் சங்கொலியும், வாதுகள் செய்திடும் மாந்தர் குரலும் மழலை அழும் குரலும், ஏதெது கொண்டு வருகுது காற்றிவை எண்ணில் அகப்படுமோ, சீத கதிர்மதி மேற்சென்று பாய்ந்தங்கு தேன் உண்ணுவாய் மனமே அப்படின்பா. மண்ணுலகத்து நல்லோசைகள் அப்படி சொல்ல. அப்படி எந்த ஓசை கேட்டாலும் அதான் அது வரணும். அன்னக்காவடி என்று ஏங்கிடுவான் குரலும், அதுவும் இனிய ஓசைங்கிறார். நாய்கள் குறைப்பதுவும் அது இனிய ஓசைங்கிறார். அப்படி எல்லா ஓசையிலும் அவனுடைய ஒலிதான் இருக்கிறது, அவனுடைய கீதம் தான் இருக்கிறது என்று உன்னால் கேட்க முடியுமானால், நீ தீயில் விரலை வைத்தால் சுடாது, அது கண்ணனுடைய மேனியை தீண்டியது போல் தன்னென்று இருக்கும் அப்படின்னு தான் பாட்டு. கோவிந்த கிருஷ்ண பாஹி யதுவீர, கோவிந்த கிருஷ்ண பாஹி யதுவீர, ராஜ கோபால கிருஷ்ண பாஹி யதுவீர, காக்கை சிறகினிலே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா, நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா, நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே பார்க்கும் மரங்கள் எல்லாம், கேட்கும் ஒலியிலெல்லாம், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா ஜெய நந்தலாலா, நந்தலாலா ஜெய நந்தலாலா, எல்லாரும் சேர்ந்துக்கலாமே. நந்தலாலா ஜெய நந்தலாலா, நந்தலாலா ஜெய ஜெய நந்தலாலா ஜெய ஜெய. ராமர் கோயில் இருக்கக்கூடிய தெருவில் ரத்தமண்ணா அந்த தெருவில் இதை பாடிட்டு போயிருக்கார். நினச்சி பார்க்கும்போது சிலிப்பாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்கு. ஆனால் ராஜ்குமார் பாரதி இதுதான் நாங்கள் நாடகத்தில் வச்சிருக்கிற மெட்டு. இதை
பாகவதர்கள் பாடியிருக்கிற மெட்லேருந்து அதை எடுத்து இதுக்கு இப்படி போட்டு வச்சோம். ஆனால் ராஜ்குமார் பாரதி தான் ஒரு மேட கரெக்ஷன். ஒரிஜினலாக எப்படி இருந்தது, இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், பாரதியார் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு, எதுகுல காம்போதின்னு. இது எதுகுல காம்போதில் இது எப்படி பாடியிருப்பேன், எதுகுல காம்போதின்னு பாரதியார் போட்டார்னா அது ஒரு குறிப்பு. அப்படியே அந்த பியூர் ராகத்தில் இருக்காது, அந்த சாயலில் அந்த பேஸில் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு உங்களுடைய கற்பனைக்கு ஏற்றபடி மாற்றி பாடிக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதியிருப்பார். அது எப்படி இருந்ததுன்னா, கோவிந்த கிருஷ்ண பாகி யது வீரா ராஜ கோபால கிருஷ்ண பாகி யது வீரா, இப்படிதான். காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, அப்படி வச்சுருந்தார் அவர். அதை ராஜ்குமார் பாரதி தான் நமக்கு சுட்டி காட்டினார். வரலாறு முக்கியம் குமார். இது 1922 மார்ச் மாதம் சுதேச கீதங்கள் 2ஆம் பாகம் தொகுதியில் தான் வெளியாகிறது. ஆனால் பாரதியாருடைய சந்திரிகையின் கதையில் இந்த குழந்தை சந்திரிகை பாடுவதாக எழுதியிருக்கார். இதை இந்த பாட்டினுடைய முதல் வரியாக பார்க்கும் மரங்கள் எல்லாம் வச்சுருக்கார், காக்கைச்சிறையில் வைக்கல. வேறு இடங்களில் துண்டு துண்டாக இருந்தது. ஆனால் அப்புறம் சீனி விஸ்வநாதன் ஐயா சேர்த்து பார்க்கும்போது இது ஒரே பாட்டுங்கிறத கண்டெடுத்து நமக்கு அது கொடுத்துருக்காரு. இது சீனி விஸ்வநாதன் ஐயாவுக்கு நமக்கு கைதட்டி மாளாது, தலை மேலே கையை வச்சு அவர் கை கூப்பித்தா அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அடுத்து இன்னொரு கடையத்து பாட்டு. எனக்கு கடையத்து பெருமை உண்டு, ஏன்னா எங்கள் அம்மாவுடைய ஊர் கடையம். இன்றைக்கி அங்கே போகும்போது ஏக்கமாக அந்த புது கிராமத்து வீடுகள்லாம் பார்ப்பேன். அந்த வீடுகள் அப்படியே இருக்குது, அந்த சொந்தக்காரங்க யாரும் இல்லை இப்போ. அது மாதிரி அங்கிருந்து நடந்து போனோம்னா நித்திய கல்யாணி அம்மன் கோயில் இருக்குது. இன்றைக்கும் அந்த வனப்பு மாறலை. இந்த வளைந்த சாலை, 2 பக்கமும் மரங்கள், வயல்கள், நெடுக நீலமலை தொடர், அதில் வெள்ளி கீத்து மாதிரி அருவி, அதை இன்றைக்கும் பார்க்கலாம். இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ நான் போகும்போதெல்லாம் புழுதிச்சாலை மட்டும்தான் இருந்தது. சொர்ணம்மா அங்கே வாழ்ந்திருக்கும் போது நான் போகும்போதெல்லாம் வெறும் புழுதிச்சாலை தான். அங்கே போய் நின்னா நித்திய கல்யாணி அம்மன், அந்த குளத்தில் தண்ணீர் நிரம்பி ஒரே பாம்புகளாக பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும். எதுவுமே எட்டத்துலேருந்து பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். கிட்டத்தில் டிராஃபிக்கே நம்மளால் சமாளிக்க முடியாது. அப்போது இது தங்கம்மாள் பாரதியினுடைய குறிப்பு ஒன்று ஒருத்தர் சொன்னார். இந்த பாட்டு 1922 சுதேச கீதங்களில் தான் வெளியாகிருக்கு. அப்பா இந்த நவராத்திரிக்கு நாங்கள் பாடுற மாதிரி எங்களுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்ட்டு அந்த அம்மா கேட்டு, கூடவே பொன்னுரங்கம்னு தங்கம்மாளுடைய தோழி இருந்திருக்கா. அவரும் கேட்டு, ஆமாம் மாமா எனக்கும் அந்த பாட்டு கொடுங்க, நானும் கற்றுக்கிறேன் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுத்துருக்கார். பாட்டு உடனே எழுதி கொடுத்துருக்கார். அந்த பாட்டு தான் அந்த உஜ்ஜயினி நித்திய கல்யாணி அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டில் உஜ்ஜயினில் இருக்கக்கூடிய உஜ்ஜயினி அந்த காளியையும் சேர்த்துக்கிறார். உஜ்ஜயினில் அதனுடைய அவுட்ஸ்கட்ஸில் ஒரு கோயில் இருக்குது, கடு காளின்னு பேர். அந்த அம்மனுக்கு பெரிய முகமாக இருக்கும். அது முஸ்லீம் படையெடுப்பில் அது நிர்மூலமாக்கி அதுக்கப்புறம் திரும்ப நிர்மாணம் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதுதான் காளிதாசனுக்கு அருள் புரிந்த காளி அப்படின்ட்டு. காளிதாசன்ற புனைப்பெயரில் பாரதியார் எழுதியிருந்தார்ன்றதும் உங்களுக்கு தெரியும். காளிதாசன் மேலே இருந்த ஈடுபாடு காரணமாகவும் அவர் சாகுந்தலம் படித்து கொண்டிருக்கும் பொழுது 2வது குழந்தை பிறந்த செய்தி வந்த பொழுது அதுக்கு சகுந்தலா என்று அவர் பெயர் வைத்ததும் நீங்கள் அறிவீர்கள். அப்போ அந்த உஜ்ஜயினியும் இந்த நித்திய கல்யாணியும் சேர்க்கிறார். காளிதாசன் பூஜித்த அந்த கடு காளியையும் உஜ்ஜயின் காளியையும் கடையத்து நித்திய கல்யாணியையும் அவர் சேர்த்து பாடியிருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இதில் இந்த பாட்டினுடைய சிறப்பு என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். இது கொஞ்சம் சமஸ்கிருதமும் இருக்கும் தமிழும் இருக்கும், அது மாதிரி எழுதியிருக்காரு. உஜ்ஜை அப்படின்னா தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருப்பவள்னு அர்த்தம் அப்படின்னு பாரதியாரை விளக்கம் சொல்கிறார். எதை தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருப்பது
அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களை, வாசனைகளை தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருப்பது. யோகபரமாக இதுக்கு ஒரு ஆழமான பொருள் உண்டு. நம்முடைய பிராணாயாம முறையில் உஜ்ஜயின்னு ஒரு பிராணாயாமம் இருக்குது. உஜ்ஜயி அப்படின்னு ஒரு பிராணாயாமம். இப்போ தொண்டை வழியாக சத்தம் போட்டு பிராணனை ஏற்றி இறக்கிறது. அதுக்கு வந்து கதாகதம் என்கின்ற ஒரு பேர் உண்டு சித்த வித்தையில். இந்த கபாலபாசி அதெல்லாம் கூட அந்த பிரிவை சேர்ந்தது தான். இங்கே இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய வாசனைகளை, சம்ஸ்காரங்களை இங்கே விசுத்தியில் பிராணாயாமம் எழுப்பி எரிக்கணும். இப்படி இடைவிடாமல் இதை ஜெயித்து கொண்டிருப்பவள் தான் அந்த காளி, இதை ஜெயித்து கொடுப்பவள் தான் அந்த காளி அப்படிங்கிறது உஜ்ஜயினி காளிக்கும் உண்டு, நித்திய கல்யாணிக்கும் உண்டு. இது எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்குன்றது தான். இது ஆச்சரியம் இல்லை, ஆனந்தம் தான். அது ரெண்டும் சேர்த்துருக்காரு அவர். இந்தியாவினுடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னா உஜ்ஜயினி, அஸ்ட்ரோனாமிக்கல் சென்டர் பாயிண்ட்டுங்கிறது அது அங்கே வச்சுருக்காரு. அதைத்தான் இந்த கடையத்து நித்திய கல்யாணியில் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, நித்திய கல்யாணி கோயில் ஒரு பொத்தை இருக்குது. பொத்தைன்னா குன்றும் இல்லை மலையும் இல்லை, ஆனால் ஒரு பெரிய பாறைன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இன்னமும் அந்த இடம் இருக்குது, அழகாக இருக்குது. அதை தாண்டி ஒரு பத்ரகாளியம்மன் கோயில் இன்றைக்கும் இருக்குது. பாரதியார் பாடின கோயில் தான் அது. இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாட்டில் அவர் அதை எழுதியிருக்கார். ஹிந்தோள ராகம் தான் இதுக்கு பேஸாக வச்சுருந்துருக்கார். ஆமாம், அது நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம அமைஞ்சு போச்சு அப்படி. அது இதை பாடும் பொழுது எனக்கு வந்து செல்லம்மா பாரதியுடைய தங்கை சொர்ணம்மாவை சந்தித்தது ஞாபகம் வருது கடையத்தில். அந்த அம்மா என்னை இப்படி மிரட்டினது இன்னமும் ஞாபகம் இருக்குது. இந்த பாடுறா, பாரதியாரோட பாட்டில் வார்த்தை முக்கியம், ராகத்தை பாடுறேன்னு போட்டு இழுக்கப்படாது என்ன அப்படின்னா, நான் ராகத்தை கண்டு என்ன ரகசியத்தை கண்டு. ஆனால் எல்லார் சார்பிலும் என்னை ஒரு பிரதிநிதியாக வச்சு அந்த அம்மா மிரட்டினாங்க. அது ஞாபகம் வந்தது எனக்கு. உஜ்ஜயினி நித்ய கல்யாணி, உஜ்ஜயினி நித்ய கல்யாணி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உஜ்ஜயினி. உஜ்ஜய காரண சங்கர தேவி, உஜ்ஜய காரண சங்கர தேவி, உமா சரஸ்வதி ஸ்ரீ மாதா சா உஜ்ஜயினி. உஜ்ஜய காரண சங்கர தேவி, உமா சரஸ்வதி ஸ்ரீ மாதா சா உஜ்ஜயினி நித்ய கல்யாணி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உஜ்ஜயினி. வாழி புனைந்து மகேஸ்வர தேவன் தோழி, வாழ் புனைந்து மகேஸ்வர பாட முடியாது தோழி, வாழி புனைந்து மகேஸ்வர தேவன் தோழி பதங்கள் பணிந்து துணிந்தனம் உஜ்ஜயினி நித்ய கல்யாணி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உஜ்ஜயினி. சத்யயுகத்தை அகத்திலிருத்தி, சத்யயுகத்தை அகத்திலிருத்தி திறத்தை நமக்கருளிச் செய்யும் உத்தமி உஜ்ஜயினி நித்ய கல்யாணி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உஜ்ஜயினி. உஜ்ஜயன்னா நித்தியம் ஜெயிப்பவளா, ஜெயத்தை தருபவளான்னு இந்த குழந்தை கேட்கும்போது பாரதியார் சொல்கிறார். அப்படி ஒரு பொருள் கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்துல உஜ்ஜய அப்படிங்கிற சொல்லுக்கு உய்வு என்று பொருள். நமக்கு உய்வை தருபவள், அனைவரின் உய்வுக்கும் காரணமானவள் இந்த அன்னை. அவள் சங்கரனுடைய தேவியாக இருக்கிறாள் அப்படின்னு. அவளே உமாவாகவும் சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் இருக்கிறாள். இந்த சா அப்படின்னு ஒரு சொல்லு செய்திருக்கீங்களே, ஸ்ரீமாதா சா. ஸ்ரீமாதா வந்து லலிதா சகஸ்ரநாமத்தில் முதல் நாமம். அதை வந்து பாட்டில் அப்படி கொண்டு வந்து வச்சுட்டார்.
ஸ்ரீமாதா அப்படிங்கிறது. சா அப்படின்னா அவள் என்று பொருள். அவளே சரஸ்வதியாகவும் அவளே லட்சுமியாகவும் அவளே பார்வதியாகவும் இருக்கிறாள், அதனால் அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். மகேஸ்வர தேவனாம் சிவபெருமானுடைய தோழி, அவள் திருவடிகளுக்கு வாழி அப்படின்னு சொல்லி இது நம்ம வணங்குவோம் அப்படின்னு. இப்படி ஒரு அந்த தோழிங்கிற வார்த்தையை என்ன அழகாக பயன்படுத்தியிருக்காரு. சஹ தௌத்தே சா தே தாஹா, அந்த சாங்கிறது வந்து அழகா அந்த இடத்துல சம்ஸ்கிருதத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சானா அவள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அது நீ இன்னொருட்டி அந்த வரி மட்டும் சொல்லலாம். வாழி புனைந்து மகேஸ்வர தேவன் தோழி, வாழி புனைந்து மகேஸ்வர தேவன் தோழி பதங்கள் தோழி, வாழி புனைந்து மகேஸ்வர தேவன் தோழி பதங்கள் பணிந்து துணிந்தனம் உஜ்ஜயினி நித்ய கல்யாணி. ஜெயபேரிகை கொட்டடா, இதை வந்து நம்ம இதே நிகழ்ச்சியில் ராஜ்குமார் பாரதி நமக்கு ரொம்ப அருமையாக அதை அந்த மெட்டை பதிவு செய்திருக்கார். கடையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஊர் ரவணசமுத்திரம், நம்ம சேவாலயா முரளியருடைய சேவாலயா அங்கே அந்த அமைப்பு அங்கேயும் இருக்குது. அங்கே பிப்ரவரி 12, 1920 ரவணசமுத்திரத்தில் இஸ்லாம் மதத்தின் மகிமைன்னு ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கார் பாரதியார். இஸ்லாம் மதத்தின் மகிமைன்ற சொற்பொழிவுக்கு முன்னால் ஜெயபேரிகை கொட்டடா பாட்டு பாடியிருக்கார். அதாவது இந்த எதில் வந்திருக்குன்னா, தேசபக்தன் திருவிக்கா இருந்தார் இல்லையா, தமிழ்த்தென்றல் திருவிக்கா நடத்திட்டு இருந்த தேசபக்தனுடைய ஆனுவல் சாவனிர் வருஷ அனுபந்தத்தில் இந்த பாட்டு வெளியாயிருக்கு. அதில் இந்த செய்தி வந்து மார்ச் 1920 சுதேசமித்திரனில் வெளியாயிருக்கு. சுதேசமித்திரனில் இந்த செய்தி வெளியாயிருக்கு. தேசபக்தனில் இந்த பாட்டு சென்னை கடற்கரையில் பாடப்பட்டது அப்படிங்கிற குறிப்பும் இருக்கு. ஒரே பாட்டு பல இடங்களில் அவர் பாடியிருக்கார். அவரை உட்காத்தி வச்சு சக்தி கூத்து ஊழி கூத்து பாட சொன்ன இடங்கள் உண்டு. ஒரு முறையும் அதை அப்போ தான் பாடியிருக்காருன்னு எல்லாருமே பதிவு பண்ண, அப்போ தான் எழுதியிருக்கார் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவருடைய பாட்டு கொத்துங்கிற கையெழுத்து பிரதியில் கிடச்சிது இந்த ஜெயபேரிகை கொட்டடா பாட்டு. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை நான் என்னன்னு சொல்லுவேன், இது என்னைக்காவது நமக்கு இந்த ஒருத்தர் இருக்கும்போதே கொண்டாட கற்றுக்கிற இது இல்லை, தமிழர்களுக்கு இல்லை. அதனால் தான் வருத்தப்பட்டு சொல்லுவார் கண்ணதாசன், ஒன்று மட்டும் உண்மை, அறிவூற்றில் ஒரு பாட்டு எழுதும் செந்தமிழ் மாகவிக்கும் மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம். அது மாதிரி இருக்கும்போது கொண்டாடுகின்ற பாங்கு தமிழர்களுக்கு இல்லை. மற்ற மாநிலங்களில் இருக்கு. வங்காளத்தில் இருக்கும் பொழுது தாகூர் அப்படி கொண்டாடினாங்க. தாகூர் கொண்டாடப்பட வேண்டியவர், உலக கவிஞர்கள் வரிசையில் வச்சு கொண்டாடப்பட வேண்டியவர். அவரை நீங்கள் எந்த வரிசையில் எந்த உயரத்தில் வச்சு நீங்கள் கொண்டாடுவீர்களோ அதை விட ஒரு 4-5 படியாவது மேலே தான் எங்காலும் இருப்பான் பாரதின்றவன். நம்ம கொண்டாடணும். தாகூரை கொண்டாடும் அளவுக்கு கொண்டாடல. இன்னைக்கு கூட இந்த பேச்சு வந்தது இல்லையா பாலா, அங்கே தாகூரை வந்து அதிகமாக தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதி அந்த காலத்தில். அதுக்கப்புறம் நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்தது. தாகூரை தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்தவர் பாரதின்னு சொல்லலாம் நீங்கள். அந்த அளவுக்கு மொழிபெயர்த்திருக்கார், இப்படிலாம் பண்ணியிருக்காரு. எந்த விதத்திலும் சளைச்சவர் இல்லை. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு, எங்கள் அப்பா கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், அப்பா இவ்வளோ வறுமையில் இருந்து இந்த பாரதியார் பாடினார், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னு. இல்லைடா, இந்த ரவீந்திரநாத் தாகூர் கவிதை பாடினார், அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னாரு. இவ்வளோ வசதியில் ஒருத்தன் கவிதை பாடியிருக்காங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு எங்கள் அப்பா சொன்னார். எஸ் அ பாயிண்ட். அது மாதிரி இந்த ஜெயபேரிகை கொட்டடா பாருங்க. அதாவது ஞான ஆகாசத்து நடுவே நின்று சொன்னான் இல்லையா, சூரியனை ஞானத்தினுடைய கீற்றாக கண்டவன் இல்லையா. அதனால இவனுக்கு லகரி எங்கிருந்து வருகிறது, இந்த களிப்புங்கிறது எங்கிருந்து வருகிறதுனா, இரவியின் ஒளியிடை குளித்தோம். நீங்கள் அருவியில் குளிச்சிருக்கீங்க, அதுதான் அவங்களுக்கு ஆனந்தமாக தெரியுது. அவன் ஒளியில் குளித்தவன்.
இவருக்கு குளிக்கிறதுக்கு கூட ஒளி வேணும். இரவியின் ஒளியடை குளித்தோம், ஒளி இன்னமுதனை உண்டு கழித்தோம். அப்புறம் கரவினில் வந்து உயிர் கரவுனா திருட்டுத்தனம். கரவினில் வந்து உயிர் குலத்தினை அழிக்கும் காலன் நடுநடுங்க விழித்தோம், ஜெயபேரிகை கொட்டடாங்கிற. இந்த ஜெயபேரிகை யார் கொட்டுறான்? அவன் கொட்டல, அவன் அடைந்த வெற்றிக்கு ஊர் கொட்டணும், ஊர் கொண்டாடும். அதான் அவனுடைய வெற்றி. பயம் என்னும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம், வியன் உலகு அனைத்தையும் அமுது என நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். அதாவது பின்னால் பாட்டில் கூட துன்பமே வாழ்க்கைங்கிறது ஒத்துக்கவே மாட்டான். வாழ்க்கை முழுக்க துன்பமே அனுபவித்த பாரதி துன்பமே வாழ்க்கைங்கிறது ஒத்துக்கவே மாட்டான், ஒருபோதும் அதை ஒத்துக்க மாட்டான். உலகு இன்பக்கேணிங்கிறான். எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா அப்படி ஒரு வார்த்தை? ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலகு இன்பக்கேணிங்கிறான். அடுத்த வேளை சோத்துக்கு உத்தரவாதம் இல்லாத போது எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான் பாடுறானே. என்ன ஒரு கேலிபர், என்ன ஒரு ஸ்டேச்சர் நம் மனிதன். அப்போ தான், அதனால தான் அப்படி சொல்கிறோம். பயம் என்னும் பேய்தனை அடித்தோம். இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பேய் தாங்க நம்மளை அடிக்கும். பேயை அடித்த ஒரே ஆள் நம்ம ஆள். பயம் என்னும் பேய்தனை அடித்தோங்கிறானே. பேய்க்கு பேய் ஏன் இப்படி சொன்னான்னு எங்கள் வாத்தியார் நாகநந்தி சொல்வார். ஏன்னா தாயை பேயின்னு பெருமையோடு தம்பட்டம் அடித்தவன். பேயவள்கான் எங்கள் அன்னைம்பா. எங்கள் அம்மா யார் தெரியுமா? பேய் தெரியுமா அவனுக்கு அப்படின்றான். பேயவள்கான் எங்கள் அன்னை சொன்னால, அதனால பயம் எனும் பேதனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை கொடித்தோம், வியன் உலகு அனைத்தையும் அமுது என நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம், ஜெயபேரிகை கொட்டடா அப்படிங்க. செலிப்ரேட் அவர் விக்டரி. அடிங்கடா மேளத்தை அப்படிங்கிறோம்ல, அதுதான் இது. அடிங்கடா மேளம் சொல்கிறோம்ல, அதுதான் சொல்லியிருக்கேன் அந்த பாட்டில். அதுக்கப்புறம் அதாவது எல்லா மனிதர்களும் நம்மை போல அப்படிங்கிறது ஒரு கொள்கை பல இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம். பல உலகத்தின் பல நாடுகளிலும் இலக்கியத்தில் இந்த கொள்கை உண்டு, ஒரு விதமாக உண்டு. ஆனால் எல்லா உயிர்களும் நானேன்னு வரல, நம்மளுக்கு தான் அது வந்திருக்கு. இருக்கிறது இங்கே எவ்வளோ ஜாதி அப்படின்னா 2 ஜாதி. ஔவையார் சொன்னது தான், இட்டார் பெரியோர் இடாதார் சிறுகுலத்தோர். அது ஒரு உயர்ந்த ஜாதி இருக்குது, தாழ்ந்த ஜாதி இருக்குது. கொடுக்குறவன் உயர்ந்த ஜாதி, வாங்குறவன் கீழ் ஜாதின்னு சொல்லலை எங்கள் அம்மா, கொடுக்காதவன் கீழ் ஜாதின்ட்டாங்க. இட்டார் பெரியோர் இடாதார் சிறுகுலத்தோர். அதுக்கு சாஸ்திர பிரமாணம் இருக்கான், பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்ட்டாங்க. பட்டாங்குன்னா சாஸ்திர பிரமாணம் அப்படின்ட்டாங்க. சாதி 2 வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். பாட்டிய தமிழ் மகள்னு சொன்னவன் நம்மால். தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம் அப்படின்னா, இப்போது 2 ஜாதி சொல்லியிருக்காவ, அதை நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஜாதியில் யார் சேர்த்தினா காக்கை குருவி. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாதுங்க. நான் திரும்ப ஏதோ ஒரு உணர்ச்சி மிகுதியில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் படித்த ஒரு எனக்கு பரிச்சயமான இலக்கியத்தில் இப்படி ஒரு தாட் நான் பார்த்ததில்லை. இருக்குமானால் தயவுசெய்து சொல்லுங்கள், அதை இந்த சபையிலேயே சொல்லி நம்ம சந்தோஷிப்போம். பாரதி மாதிரி இன்னொருத்தரும் சொல்லியிருக்காரியா, பாரதிக்கு முன்னால் இருந்தவன் சொன்னால், இல்லை அப்புறம் வந்தவன் சொன்னால், ஏதோ ஒன்று சொல்லுங்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி இது வரைக்கும் சொன்னான். அதுக்கப்புறம் எது அச்சேதனம் என்று நீங்கள் சொல்வீர்களோ அதுவும் எங்கள் ஜாதி தான். நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ன சொல்லியிருக்கானா? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா பார்க்குற இடம்லாம் நம்ம தான் இருக்கோங்கிறான். எதை பார்த்தாலும் நாம தான். காக்கை பார்த்தாலும் நாம தான் இருக்கோம், குருவியை பார்த்தா நாம் தான் இருக்கோம், கடலை பார்த்தாலும் நாம தான் இருக்கோம், இந்த மலையை பார்த்தாலும் நாம தான் தெரிகிறோம். எல்லாமே படைக்கப்பட்டது. எதுவுமே, எந்த உயிருமே, எந்த உருவமுமே, எந்த வடிவமுமே நம்மை நாம் பார்த்து கொள்வதற்கான கண்ணாடி அப்படி பராசக்தி படைத்திருக்கிறாள் என்று காட்டுறான்.
அப்பேற்பட்ட ஒரு பாட்டு பாடுங்கண்ணா. ஜெய்பீரகி கொட்டடா அம்மா பாடு வருவாங்களே, குழந்தை இருக்கே, சமய ஐஸ்வர்யா வந்திருக்கே, அதை பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க மேலே. இந்த பாட்டை நம்ம தூர்தர்ஷன் நெடுந்தொடரில் ரங்கநாதன் பாடி நான் மக்களை படுத்தினேன். பார்த்துமா, மைக் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க குழந்தைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சமய ஐஸ்வர்யா. ஆக்சுவலி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஐயா பாலஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். நானும். ஸோ இந்த நிகழ்ச்சிக்காகவே நான் வந்து இந்த பாட்டை ஃபஸ்ட்டு டைம் கற்றுக்கிட்டேன். ஸோ குற்றம் குறை இருப்பின் என்னை மன்னிக்கவும். ஒன்றும் கிடையாது. ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா. பயம் என்னும் பேய்தனை அடித்தோம், பயம் என்னும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிழந்துயிரை குடித்தோம். பயம் என்னும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிழந்துயிரை குடித்தோம். வியனுலகனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். வியனுலகனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். ஜெயபேரிகை கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா. இரவியின் ஒளியிடை குளித்தோம், இரவியின் ஒளியிடை குளித்தோம், ஒளியின் அமுதினை உண்டு கழித்தோம். இரவியின் ஒளியிடை குளித்தோம், ஒளியின் அமுதினை கண்டு கழித்தோம். கரவினில் வந்துயிர் குலத்தினை அழிக்கும் கால நடு நடுங்க விழித்தோம். கரவினில் வந்துயிர் குலத்தினை அழிக்கும் கால நடு நடுங்க விழித்தோம். ஜெயபேரிகை கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா. காக்கை குருவி எங்கள் ஜாதி, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல்கடலும் மலையும் எங்கள் கூட்டம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர்க்கடலும் அலையும் எங்கள் கூட்டம். நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். ஜெயபேரிகை கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா கொட்டடா. தேங்க்யூ. ஆஹா, ரொம்ப 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 மனமார்ந்த பாராட்டுகள் சமய ஐஸ்வர்யாவுக்கும் பாலாவுக்கும். ரொம்ப அற்புதம். எப்படி பாடிருக்கோம் அதில், பயம் என்னும் பேய்தனை அடித்தோம், அது பாரதி. அது இப்போ ராஜ்குமார் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை இந்த நெஞ்சுக்கு நீதியும் பாட்டு இருக்கும் இல்லையா, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையத்தும் மாந்தர் எல்லாம் தஞ்சம் என்றே ஊரை பேர். இது பாரதியார் மெட்டு. தஞ்சம் என்றே ஊரை பேர், இவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாடுவாராம். இந்த கடைசி ஸ்டான்ஸா வரும்போது மட்டும் கடைசி தபால் ஒரு வெள்ளத்தை அழுத்து விடுவாராம். எப்படின்னா, வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவார்
வெள்ளை மலர் மிசை வேதக்கரு பொருள் ஆக விளங்கிடுவாய். தெள்ளு தமிழ் கலைவாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி ஈராதென்ற நாவினிலே, எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி ஈராதென்ற நாவினிலே, வெள்ளமென பொழிவாய். தாளம் விட்டு வரான். வெள்ளமென பொழிவாய், வெள்ளமென பொழிவாய், சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். இந்த சமய ஐஸ்வர்யா பாடின அந்த வந்து எனக்கு ராஜ்குமார் பாரதி பாடி காமிச்சு அது ஞாபகம் வந்தது. ராஜ்குமார் பாரதி இதை பாடி எங்கே கேட்டேன்னு தெரியுமோ? திருவல்லிக்கேணி வீதியில் பாரதியார் ஜதி பல்லக்கு போகுது, ராஜ்குமார் பாரதி பாட நான் சேர்ந்து கூடவே பாடினது. இதான் ரமணன் ஒரிஜினலாக அவர் போட்ட மெட்டு அப்படின்னு சொல்லி அதை பாடி காமிச்சார் அவர். அதே மாதிரி இன்னொரு பாட்டு, இது கடையத்து பாட்டுன்னு சொல்கிறாங்க, தெரியாது, காணி நிலம் வேண்டும். ஆனால் அந்த ஊரை பார்த்ததுனால இதை இங்கே தான் பாடியிருப்பார் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு இது உண்டு. ஆனால் இதுவும் நமக்கு 1922 தான் வெளியாகுது, கையெழுத்து பிரதி கிடச்சி. ஆனால் 22 தான் வெளியாகுது. இதுக்கு இந்த காணி நிலம் வேண்டும் பாட்டுக்கு பாரதி வச்ச தலைப்பு, பாரதிக்கு ஒரு பராசக்திக்கு ஒரு புலவன் வேண்டுகோள் அப்படின்னு வச்சிருக்காரு. பராசக்திக்கு ஒரு புலவன் வேண்டுகோள், ஒரு சின்ன பெட்டிஷன் வச்சிருக்காரு. இந்த பெட்டிஷன் ஒரு காணி நிலம் கொடுத்தியானா? நம்ம ஆளுங்க அப்புறம் சொன்னாங்க, ஒரு காணிங்கிறது 24 மனை, 3 குழி, 132 சென்ட்டு, 1.32 ஏக்கர், 57,499 சதுர அடி. அண்ணன் காணின்லாம் கேட்டிருக்காரு, ஏதோ பார்த்து போட்டு கொடுத்தேன்னா வாங்கிக்கிறேன்ற மாதிரி. ஒரு அருமையான பாட்டு அது. சிஎஸ் ஜெயராமன் பாடியிருப்பார், அவர் ஒரு மெட்டில் அதை பாடியிருப்பார். காணி நிலம் வேண்டும், எவ்வளோ? ஒரு காணி நிலம் வேண்டும். 2 வாட்டி இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா அதில்? காணி நிலம் வேண்டும். என்னடா கேட்ட? பராசக்தி காணி நிலம் வேண்டும் சொல்லி சொல்லி பாருங்க, மாற்றி மாற்றி பாவம் சொல்லி பாருங்க. என்ன குமார்? கான்வர்சேஷன் தான். அங்கு என்னெல்லாம் வேணும்? தூணில் அழகியதாய், உடனே பில்டிங் வந்துடுச்சு. நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். சரியா? பண்றேன், பொறுமா? அங்கு கேணி, அப்படி சொல்லணும் கவிதை. அங்கு கேணி. கேணினா கிணறுன்னு ஒரு பொருள் இருக்கு, குளம்னு ஒரு பொருள் இருக்கு, வற்றாத நீர் இருக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு. துன்பக்கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டும் உரையாயோன்னு கரும்பு தோட்டத்தில் இல்லை பாடுவார். ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் உலகு இன்பக்கேணிம்பா, பெரனியல் ஃபாண்ட் ஆஃப் பிளிஸ் இந்த வேர்ல்டுங்கிறான் கேணி. அப்போ காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி, அருகினிலே தென்னை மரம். இந்த சொல்ல கவனிங்க, அருகினிலேங்கிறது நடுவில் இருக்கு சொல்லு. அருகினிலே கேணி, அருகினிலே தென்னை மரம், கேணி அருகினிலே தென்னை மரம். எப்படி இருக்கும் தென்னை மரம்? எப்படி சொல்லும்போது அவன் பார்த்துடுறான், கீற்றும் இளநீரும். அது தோணும், நீ கண்ணு நட்டு அதில் உப்பை போட்டு அதெல்லாம் வேணாம். வைக்கும்போதே இளநீரோடு தென்னை மரம் வைக்கணும். புரியுதா? அங்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். ஓஹோ, எவ்வளோ வேணும்? 10-12 தென்னை மரம். 10-12 தென்னை மரத்தை, அது கூட திரும்பவும் சொல்கிறான் பாருங்க, கீற்று இல்லை, தென்னங்கன்று இல்லை, தென்னை மரம். 10-12 தென்னை மரம். அங்கே வேலியோரம் பக்கத்தில் வேணும். கைத்துக்கட்டில் போட்டு பாட இறக்கடான்னா இளநீர் இறக்கணும். அதை அவன் 2 ஃபர்லாங்லேருந்து கொண்டு வர வரைக்கும் நமக்கு பொறுமை கிடையாது. 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்லா காணி நிலம், மாளிகை, கேணி, 10-12 தென்னை மரம், அதில் எப்போதும் குலுங்கி கொண்டிருக்கின்ற இளநீர். சரி, அப்புறம் வேற என்ன வேணும்? நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி.
முன்பு வர வேணும். இந்த நிலா எங்கே இருக்குன்னா இப்படி திரும்பியெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் கட்டில் இப்படி சாஞ்சு இப்போ படுக்கிறேன். நான் படுத்து இப்படி பார்க்குற திசையில் இந்த நிலா ஒளி வரணும். எவ்வளோ இருக்கு பாருங்க. நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அந்த முன்புக்கு இன்னொரு பொருள் எங்கள் வாத்தியார் தான் சொல்லுவார். நிலா எப்போ அழகுன்னா வர நேரத்துக்கு கொஞ்சம் முந்தி வந்தால் இன்னும் அழகாக இருக்கும். அந்த முன்பு இது 6:30 வரணும்னு வைங்களேன். அது ஒரு 6:20 வந்ததுன்னா அதை முதல்ல ஒருத்தன் பார்த்துடுறான் பாருங்க. அவன் அலட்டல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் நிலாவை பார்த்தா தான் தெரியும். கல்யாண்ஜி கவிதையில் சொல்லுவார், நிலா பார்க்க வேண்டும் என்று நிலா பார்த்து நாளாயிற்றும்பார். ஏதோ எதேச்சியாக தட்டுப்பட்டால் தான் உண்டு நிலாங்கிறது. இப்போ அது மாதிரி ஆயிடுச்சு. முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். வந்துருச்சுரா? பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்னெல்லாம் வந்தது பாருங்க. பஞ்சபூதங்கள்லாம் வருது. ஒன்று நிலம், அப்புறம் கேணி நீர் வந்தாச்சு, அப்புறம் காட்சிக்கு நிலவு, அப்போ தென்றல் இருந்து தான் ஆகும். அதுவும் பின்னால் வருது. அதுக்கு முன்னால் காதில் நல்ல கீதம் வரணும். என்ன வரணும்? கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும். ராமசாமி ஐயங்கார்னு ஒரு பெரியவர், அபாரமான கணவன் மனைவி. அந்த அம்மா அற்புதமாக வீணை வாசிப்பாங்க. இவர் ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை சும்மா இடது கையில் மொழிபெயர்த்து போடுவார். அருமையான கவிதைகளாக அந்த அம்மா மெட்டமைச்சு வீணையோடு பாடுவாங்க. நான் அவரை பார்க்கும்போதே அவர் வயசாலியாக இருந்தார். அப்புறம் இறந்து போயிட்டார். நங்கநல்லூர் இருக்கும்போது பார்த்துருக்கேன். அப்போது ஒன்று கவனிச்சியா ரமணன் அப்படின்னு கேட்டார். ரொம்ப அழகாக பேசுவார். குயில்றது இனிமையாக தானே இருக்கும். அது கத்தும் குயிலோசைங்கிறானே, கவனிச்சியா? ஏன்னு கவனிச்சியான்னு. ஆமாண்ணா புரியலையேன்னு. இல்லை, இது வசந்த காலத்து குயில். ஆண் குயிலும் பெண் குயிலும் அந்த லகரியில் கூடி கலந்துருக்கும். கலவியிலே குரல் உடையும், அதனால கத்தும் குயில் ஓசைனார். எப்பேற்பட்ட தாட்டுவார். சற்றே காதில் பட வேணும்னார் பாருங்க. அதை நான் நல்லா அனுபவிச்சிருக்கேன். இந்த குயில் இருக்குங்களே, அது ரொம்ப இனிமேல்லாம் ஒத்துக்கிறேங்க. அது என்னென்னா ஒரு 3:30 மணிக்கு எழுந்து உங்கள் பெட்ரூம் பக்கத்தில் நல்லா கூவி ஷில் வாய்ஸ், கொஞ்சம் கூட பிசகாத சுருத்தி இல்லை, 3:08 இருக்கணும். தூ தூ தூ, இதான் அதனுடைய பிச் 3. இந்த 3லையும் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் உச்சஸ்தாயில் கூவி நம்மளை எழுப்பி விட்டுட்டு அது தூங்கிருங்க. தூங்கி திரும்ப 5:30 தான் எழுந்துக்கும். இந்த 3:00 எழுப்புற கோயில் இவன் தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு கத்தும் குயிலோசை அது அங்கங்கேயோ இருக்கணும். தென்னை மரம் பக்கத்தில் இருக்கணும். குயில் வேற எங்கேயோ இருக்கணும். சற்றே காதில் பட வேணும். நான் பாருங்க மகாபாவி கோயில் கத்துற மாதிரி இருக்கக்கூடாது. சற்றே காதில் பட வேணும். காற்று எதுக்குங்க? காற்று களைப்பாத்துறதுக்கு, வேர்வையா கிடையாது. எந்த சித்தம் தெளிவுறவே நன்றாயிளம் தென்றல் வர வேணுமே. இந்த காற்று வீசுவதால் சித்தம் தெளிவுறுகிறது. இந்த ஃப்ரெஷ்னஸ்ங்கிற நம்ம எங்கே அனுபவிக்கிறோம்? ஃப்ரெஷ்னஸ்ஸை இந்த உடம்பு ஃப்ரெஷ்னஸ் அனுபவிக்காதுங்க நினைக்கிறோம். நம்ம சித்தத்தில் தான் இந்த ஃப்ரெஷ்னஸ்ங்கிறது தோணும். அதை என்ன அழகாக சொல்கிறேன், சித்தம் தெளிவுறவே நன்றாயிளம் தென்றல் வர வேணும். போதுமா? என்ன போதுமாவா? இதெல்லாம் பீடிகை தானேங்கிறான். எதுக்குடா இது போய் பீடிகைன்ற? பராசக்தி என்ன தெரியாத மாதிரி கேட்குறேன் நீ. இப்போ தான் சொல்கிறேன் நான். இதுக்கப்புறம் ஒரு பெண் வேணும், பெண் துணை வேணும். இது பத்தாதாடு. எதுக்குடானா, பெண் இல்லைன்னா பாட்டு எப்படி வரும்? இப்போ நீ இல்லைன்னா பாட்டு உண்டா? கொஞ்சம் சொல்கிறான் பாருங்க. நீ இல்லைன்னா பாட்டு வருமா? சரி, வராது தான். அப்போது நல்ல பெண்ணாக அனுப்பு. பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். ஒரு அழகான பெண். யார் பத்தினி பெண்? நாம் நேசிப்பவள் அல்ல, நம்மை மட்டுமே நேசிப்பவள். அதான் பத்தினி பெண். அவள் இருந்தால் தான் எனக்கு பாட்டுங்கிறது என் மனசில் கலக்கும். பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அது வரணும், இவ வரணும், திரும்ப பராசக்தி வரணும். எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அவ்வளோ பண்ணதுக்கப்புறம் திடீர்னு அவனுக்கு தோணி போச்சு, இந்த பராசக்தியை வச்சுட்டு
என்னென்னவோ வரங்கள்லாம் கேட்டோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். எல்லாச்சு. காணி நிலம், மாளிகை, மாடம், கேணி, தென்னை மரம், இளநீர், முத்துச்சுடர் போல நிலாவொளி, பாட்டு கலந்து, அப்புறம் கத்தும் குயிலோசை, அப்புறம் பாட்டு கலந்திட ஒரு பத்தினி பெண். இதெல்லாம் வந்தாச்சு. இந்த பெண்ணுன்னு வரும்பொழுது ஒரு பொறுப்பு வந்துடுது. ஒரு பெண் துணை வரும்போது அவளை வச்சு காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பும் வருது. இந்த வாழ்க்கைன்றது அப்போ தானே வருது, பயணம்ங்கிறது அப்போ தானே வருது. சாதாரணமாக இருக்குது இந்த வாழ்க்கைங்கிறது. ஒரு காட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. அம்மா காட்டு வெளிதனிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும். நீ எப்பவும் கூட இருக்கணும். எல்லாத்தையும் நீ கொடுத்தா பத்தாது, எப்பவும் நீ கூட இருக்கணும். எப்பவும் நீ கூட இருந்தால் தான் கொடுத்தது நீங்கிற உணர்வு, இந்த ஞாபகம் எனக்கு எப்பவும் இருக்கும் இல்லையா? அப்போ நான் ஆட மாட்டேன், இதை நான் சாதித்தேன், இதை நான் எய்தினேன்லாம் நான் நினைக்க மாட்டேன். காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேண்டும் என்றன் பாட்டு. இதெல்லாம் எதுக்கு? என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். யாராவது கேட்டிருக்கானா இப்படி ஒரு வரம்? ஞானாகாசத்து நடுவே நின்று சொன்னேன், அதே தான் இது. பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும். ஒரு 4 வரியாக பாடி காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நீலம் வேண்டும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நீலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டி தர வேண்டும். அங்கு கேணி அருவினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதிற்பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிளம் தென்றல் வர வேணும். பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும். எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேணும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேணும். என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும். இல்லை, ஒரு மாளிகைன்னு சொன்னால் சரியா போதும். அங்கே ஓர் மாளிகைங்கிறான். தமிழில் ஓர் அப்படிங்கிற வார்த்தை வந்து சிறப்பானது, மேன்மையானதுங்கிற பொருள் தரும். சாதாரண மாளிகை ஷுட் பி இன்கம்பேரபிள்னு சொல்கிறான். இவருக்கு கட்டித்தர மாளிகை ஒரு மாளிகை இல்லை, ஓர் மாளிகை. இன்னொரு பையன் அப்படி ஒரு மாளிகை பார்த்துருக்க கூடாது, அது மாதிரி இருக்கணும். காவியா, இன்னொரு பாட்டு பாடுறியா? ஓம் சக்தி ஓம் சக்தி பாடுறியா? வா, வந்தால் தானே பாட முடியும். இந்த ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இதுவும் கடையத்தில் எழுதப்பட்ட பாட்டாக சொல்கிறாங்க, தெரியாது. கடையத்தில் பாடப்பட்ட பாட்டுங்கிறது சொல்லலாம். நவராத்திரிக்காக பாரதியார் எழுதி கொடுத்த பாடல்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பாண்டிச்சேரியில் இருக்கும் பொழுது
நவராத்திரிக்காக செல்லம்மா கேட்டு அவர் எழுதின பாட்டில் மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய் அப்படி இருக்கிறதாவும் நம்ம படிக்கிறோம். இந்த பாட்டு 6 துணை அப்படிங்கிற தலைப்பில் 6 தெய்வங்களையும் சேர்த்து பாடியிருக்கணும். குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவேன்னு கணபதிட்ட அவர் சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு விடுதலை என்பது எப்பொழுது நேரும் என்றால் அவனுடைய குணம் உயர்ந்தால் தான் நேரும். நான் இஷ்டமாக இருப்பேன், ஆனால் அது விடுதலை வரும்னு அது வராது. குணமாற்றம் அல்லாமல் கூடாது வித்தை, பிணமாற்றம் தானா பிறப்பு அப்படிங்கிறது என் குரல். குணமாற்றம் அல்லாமல் கூடாது வித்தை, பிணமாற்றம் தானா பிறப்பு, குணம் உயர்ந்திடவே விடுதலை கோடி மகிழ்ந்திடவே. பாடுப்பா, இதோடு நிறுத்திக்கலாம். சரியா? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே, குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம், சொல்லு கடங்காவே பராசக்தி ஒரு சூரத்தனங்கள் நிமிஷம் காவியா, எல்லாம். இந்த சொல்ல சரியா சொல்லு. பாராசக்தின்னு காதில் விழுது. பராசக்திங்கிறது தெளிவாகும், இல்லைன்னா அவள் பாராத சக்தி ஆகிடுவாங்க. சொல்லு கடங்காவே பராசக்தி, சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம், வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகிறது வேல், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகிறது வேல். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாமரை பூவினிலே சுருதியை தனி இருந்துரைப்பாள். பூமணி தாளினையே கண்ணிலொற்றி புண்ணியமைதிடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாம்பு தலை மேலே நடஞ்சையும் பாதத்தினை புகழ்வோம். பாம்பு தலை மேலே நடஞ்சையும் பாதத்தினை புகழ்வோம். மாம்பழவாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். மாம்பழவாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் செல்வத்திருமகளை திடங்கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வத்திருமகளை திடங்கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வமெல்லாம் தருவாள் நமதொளி திக்கனைத்தும் பரவும். செல்வமெல்லாம் தருவாள் நமதொளி திக்கனைத்தும் பரவும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி நன்றி. காவ்யாவுக்கும் சமய ஐஸ்வர்யாவுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நிறைய பாரதியார் பாடல்களை கற்றுக்கணும். காவ்யாவுக்கு ஒரு குறிப்பு, அடுத்த முறை செல்ஃபோன் ஸ்ருதிக்கு மட்டும்தான் இருக்கணும், வரிகள் மனப்பாடமாக இருக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா பாட முடியும். சரியா? நன்றி. இந்த அளவில் இந்த நிகழ்வை நிறைவு செய்துக்கலான் இருக்கோம். இன்னும் நேரம் ஆயிடுச்சு. அடுத்த முறை சந்திக்கும் பொழுது இன்னும் 2 பாடல்களை சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு குறிப்பு, மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம்ங்கிறார். இதுவும் அந்த ராமசாமி ஐயங்கார், இந்த பெரியவர் தான் சொன்னார். ரொம்ப சிருங்காரமான விஷயங்களுக்கு விளக்கம் ரொம்ப பெரியவங்கள்ட்டேருந்து தான் கிடைக்குது, வயசானவர்கிட்டேருந்து தான் கிடைக்குது. அது என்ன மாம்பழ வாய், பார்க்க மாம்பழம் மாதிரி இருக்கா கண்ணனுக்கு வாய்? இல்லை சார், இனிமையாக இருக்குன்னு. எப்படி இனிமை வந்தது? குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம்னா கிட்ட சொல்கிறார் அந்த பெரியவர். ராதை தந்த முத்தம் அப்படி ருசிக்குதுறார். ராதை தந்த முத்தம் ருசிப்பதனால அவனுடைய குழலிசைக்கு இனிமை வந்ததுங்கிறார். அடியார்களுடைய பக்தியினால் தான் பகவானுக்கு பெருமை சேர்கிறதுங்கிறத அப்படி வச்சு மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம் அப்படிங்கிறார். வன்மைனா வள்ளல் தன்மை, வாரி வாரி கொடுக்கின்ற தன்மை. கடவுள் என்பவன் காரணமில்லாத கருணை உடையவன், அவ்வியாஜ கருணா மூர்த்தி என்று. அதனால் குழலிசை வாசிக்கும்போது இந்த இனிமை என்பது அலை அலையாக பெருகி கொண்டே இருக்கிறது என்று. இந்த மழை நாளிலும் நீங்கள் ஜனரஞ்சகமாக எந்த அம்சமும் இல்லாத இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 20ஆம் தேதி மீண்டும் அமெரிக்க பயணம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலும் நான் அழைத்தேன் என்கின்ற ஒரே காரணத்தால் இங்கு அழகாக பாடி நம்மை மகிழ்வித்த நண்பர் ரங்கநாதன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. 18ஆம் தேதி ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் சேவாலயாவும் மதுரத்வனியும் நடத்துகின்ற மாதந்தோறும் மகாகவி நிகழ்ச்சி, பாரதியாரை பற்றி ஒரு பாரதியாருடைய அருமையான ஒரு அம்சத்தை பற்றி பேச இருக்கிறேன். அதற்கும் தாங்கள் அனைவரும் வந்திருந்து சிறப்பிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.